பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நம்பினோர் நெஞ்சிலும் நாவிலும் நின்று நடம்புரியும் அன்னையே, பவித்தம் கண்ட ஸ்ரீ அம்பாயிரம்மனே, கருணை தெய்வமே, உன் பாதம் சரணம் என்றோம் காப்பாயே. இன்னைக்கு நாம கத்துக்க போற பாடம் புதுசு. சார், எனக்கு இல்ல, உங்களுக்கு. என்ன இன்ஸ்பெக்டர் உங்க கிளாஸ் வந்துகிட்டு இருக்கார். டேபிள் மேல் வச்சு. இன்ஸ்பெக்டர் வர்றாரு. அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாரும் டிராயிங் நோட் புக் எடுத்து மேல வச்சுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். ப்ளீஸ் சிட் டவுன். வாட் இஸ் த கிளாஸ்? டிராயிங் சார். ப்ளீஸ் கேரி ஆன். ஒரு பொருளை அல்லது ஒரு உருவத்தை நேர்ல பார்த்து அதே மாதிரி வரையறதான் நேச்சுரல் ஆர்ட். புரிஞ்சுட்டீங்களா? ஏதோ ஒண்ணு கற்பனை பண்ணி அது அப்படித்தான் இருக்கும் அப்படி நினைச்சு வரையறது இருக்குதே, அது இமேஜினரி ஆர்ட். உதாரணமாக, லெட் மீ செக் அப். வாட்ஸ் யுவர் நேம்? பிரபு. யூ, வாட்ஸ் யுவர் நேம்? எஸ் ஏ சாத்ரி. நெக்ஸ்ட், வாட்ஸ் யுவர் நேம்? நந்தகோபால். கம் ஹியர். உனக்கு எந்த ஆர்ட் பிடிக்கும்? நேச்சுரல் ஆர்ட்டா, இமேஜினரி ஆர்ட்டா? நேச்சுரல் ஆர்ட் சார். உனக்கு பிடிச்ச நேச்சுரல் ஆர்ட் ஒன்று வரைஞ்சு காமி பார்க்கலாம். ஓகே சார். ப்ளீஸ் கம் வித் மீ. எஸ் சார். இன்னும் கொஞ்சம் நல்லா வரையலாம். குட். வெரி குட். வெரி வெரி குட். ஏமா, இதெல்லாம் நீ வரைஞ்சதாம்மா? ஆமா சார். சார், இந்த பள்ளிக்கூடத்துல டிராயிங் வரையறதுல இதுதான் சார் ஃபர்ஸ்ட். வெரி குட். பாட்டு போட்டியில இதுதான் சார் ஃபர்ஸ்ட். வெரி குட். அது மட்டும் இல்ல சார், எல்லா பாடத்திலயுமே இதுதான் சார் ஃபர்ஸ்ட். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்.
என்ன சார்? பாருங்க இத. வெரி நைஸ் சார். இந்த பள்ளிக்கூடத்துல நீங்க தான் சார் ரொம்ப ஹோஸ்ட். மாமா 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 படுக்கையில படுத்துக்கிட்டு என்னமா பண்ற? குளிக்கல, டிபன் சாப்பிடல, என்ன இதெல்லாம்? இத போறமா போப்பா. வயசுதான் ஆயிட்டே போகுது. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், பெரியோர்களே, தாய்மார்களே, வயதானவர்களே, வயதுக்கு வந்தவர்களே. அடுத்த ப்ரோக்ராம் ட்ரம் சோலோ பை மிஸ்டர் மௌனகுரு. வேற யாரும் இல்ல, நானே தான். தேங்க்யூ தேங்க்யூ. மௌனகுரு, மௌனகுரு, பாப்பா 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 பாப்பா, பொழுது முடிஞ்சா போதும். இந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு டம் டும்னு அடிச்சிட்டு இருக்க. டேய், என்னடா செய்ய போற? சமையல் செய்ய போறேன். ஓகே, நான் ஒரு நாள் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா வரத்தாங்கா போறேன். என்னது மியூசிக்கு? மியூசிக்கு தாடி வைக்கிறாங்க. என்னக்கா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ? மியூசிக் டைரக்டர்ஸ் கேள்விப்பட்டது இல்ல? ஹென்றி மன்சினி, ஜூபின் மேத்தா, மோரிஸ் ஷார், புரியலையா? நௌஷத், எஸ்.டி. பர்மன், ஆர்.டி. பர்மன். டேய், என்னடா உளறற? இதுவா விளங்கல? எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா மாதிரி நானும் வரப்போறேன்க்கா. அந்த மாதிரி நீ வர போறியா? என் ராசா படிப்படியா முன்னுக்கு வந்து அது போதும். டேய், ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். என்ன நீ படம் எடுத்து நான் மியூசிக் போட போறேன்? வாய மூடு. உனக்கும் பாமாவுக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறேன். டேய், நிச்சயதார்த்தம் பண்ண போறேன்டா. ஏ ராஜா, ஏண்டா கல்யாணத்துல முகூர்த்தத்துக்கு எப்படி வாசிப்பாங்க? வாசி. அதுக்கு நாயனக்காரன் தான் வரணும். நீ வாசி. நானா? ஐயோ, ஏ ராசா, என் தம்பினா தம்பிதான். அக்கா, ரிசப்ஷனுக்கும் நான் தானே? வாங்க ஜோசியரே. என்னங்க, இவர் யாரு தெரியுதா? இவர்தான் அருள் வாக்கு ஆதி மூலம். ஓஹோ, இவருடைய குருதான் சுருள் வாக்கோ. பார்த்த உடனே பாதி தெரிஞ்சுக்கிட்டேன், பாடணும்னா முழுக்க தெரிஞ்சுக்கிட்டேன். சொன்ன நேரத்துக்கு வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் தட்டோட வந்திருக்கேன். இது பொண்ணு ஜாதகம், இது மாப்பிள்ளை ஜாதகம், அதாவது என் தம்பி ஜாதகம். எல்லாம் பொருத்தமா தான் இருக்கும். எதுக்கு நீங்களே ஒரு தடவை பார்த்து சொல்லிடுங்களேன். இந்தாங்க, கொஞ்சம் இருங்க, நான் போய் காஃபி என்ன அது இப்படியா சிரிக்கிறது? செனத்தா வைக்கலாம் மாதிரி. என்னங்க இது? அம்மாவுடைய தம்பி ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்திருக்காங்க. என்னங்க அநியாயம்? நீ ஒண்ணு கவலைப்படாத, பீரோவுல நம்ம மாப்பிள்ள நந்தகோபால் ஜாதகம் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு. ஆஹா,
2ல குரு 7ல சனி. அருமையான ஜாதகம். இந்த மாமாவோட சேர நேரம் வந்துருச்சு. நாளான குணத்தாலும் மேலான பெண் இவள். இந்த பெண்ணோட ஜாதகம் இருக்க கண்ணோட ஒத்திக்க வேண்டிய ஜாதகம். என் பொண்ணுடைய ஜாதகமாச்சே. ஜாதகத்துல கட்டமெல்லாம் மட்டமா இருக்கு. ஜாதகன் பேர் மௌனகுரு. பேருக்கு ஏத்த மாதிரி எல்லா கிரகங்களும் மௌனமாவே இருக்கு, சஞ்சரிக்க மாட்டேங்குது. லக்கணத்துல செவ்வாய், 7ல கேது. ஏது உருப்படாது போல் இருக்க. இந்த ஜாதகத்து கூடவார் சங்கீதத்தை மட்டுமே சேர்வார். சேர்ந்து எப்படி பாடக்கூடாது என்பதற்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டாகவே இருப்பார். இதற்கும் பொருத்தம் எப்படி என்று பொடி போட்டு சொல்கிறேன். பொடி நான் தானே போட்டேன். ஏங்க நீங்க பொடி போட்டா நாங்க தும்பணுமா? நான் இப்பவுமே தனியா செய்யறது இல்ல. ஏங்க அடி பட்டுதா? வீட்டுக்கு போய் வீங்கினா தான் தெரியும். வீங்கன்னு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் வீட்டுக்கு போறீங்க? ஏங்க இப்ப நீங்க போட்டது பொடியா வெடியா? பொடிதான் போட்டேன், அது வெடி ஆயிடுச்சு. எல்லாம் ஆச்சா? ஆச்சா, நீங்க பாருங்க. பாக்குறேன். பொதுவாக கிரகங்கள் எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறைதான் இடம் மாறும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கு நிமிடத்திற்குள் இடம் மாறி விட்டதே. அது கிரகங்கள்லாம் சுத்திக்கிட்டே இருக்குதா, மேல வேற ஃபேன் சுத்துது, அதனால சுத்தி இருக்கும். ராசி மாறியது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் இந்த ஜாதகத்தை பார்த்தால் ஏதோ பாதகம் நடந்திருப்பது போல் தெரிகிறதே. வாடாத பக்கம். என்ன செய்ய போகிறேன்? நீதி இப்ப பார்க்க வேண்டியது இந்த ஜாதகத்தை தான். அப்படியானால் அதை உமக்கு சரியான உதை. இப்ப என் சம்சாரம் வரும்போது ஏதாவது பல்லவி பாடுனி, அப்புறம் தலைய ஏயா ஆடு மாதிரி கத்துற? நான் இதையே பார்க்கிறேன். ஆஹா, ஜாதக பொருத்தம் என்றால் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும். 10ல செவ்வாய், 11ல குரு. யோக ஜாதகம். எல்லாம் பிரமாதமா இருக்கா? எனக்கு தெரியும். நான் அப்பவே சொல்லல, எல்லா பொருத்தமும் சரியா இருக்கா? எல்லா பொருத்தமும் சரியாகவே இருக்கிறது. எல்லா பொருத்தம்னா 9 பொருத்தமும் சரியா இருக்கா? சரியாக இருக்கிறது என்று தானே சொல்ல வேண்டும். ஏனென்றால் இங்கே 2 கிரகங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றன. என்னங்க, என்னமோ உங்க தங்கச்சி பையனை தூக்கி வச்சு பேசுனீங்களே, பாத்தீங்களா? பொத்துன்னு கீழே தூக்கி போட்டாரு. இப்ப என் தம்பியை பத்தி என்ன சொல்றீங்க? என்னத்தை சொல்ல? ஜோசியத்தான் ஜாதகம் எல்லாம் பொருத்தம் சரியா இருக்குன்னுட்டாரே. என்னங்க இவ்வளவு கரெக்டா பார்த்து சொன்னதுக்காக உங்களுக்கு நன்றி. என்னங்க நன்றி மட்டும் சொல்லி அனுப்புறீங்க? 100 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்புங்க. 100 ரூபா? என் தம்பி ஜாதகத்தை பாத்தீங்கல்ல, 200 ரூபாய். சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஜோசியர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு நிம்மதியாச்சு. யாருமா வந்துட்டு போறாங்க? ஜோசியர் வந்தாருமா. உன் ஜாதகத்தையும் என் தம்பி ஜாதகத்தையும் காட்டினேன். 9 பொருத்தமும் சரியா இருக்குன்னு சொன்னாரு. இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை என் தம்பி கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னப்பா இதெல்லாம்? அத்தானை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? என்னம்மா செய்யறது? இந்த வீட்டுல உங்க அம்மா வச்சதுதான் சட்டம். எனக்கு எந்த விதமான பவருமே கிடையாது. பேசாம என் சம்சாரத்தோட தம்பியை நீ கட்டிக்க. இதை தவிர வேற வழியே இல்ல. அப்பா, எல்லாருமா சேர்ந்து என்ன பாழும் கிணத்துல தள்ளான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அட பைத்தியக்காரி பெத்த புள்ளைய உன்னை கொண்டுட்டு போய் நான் பாழும் கிணத்துல தள்ளுவேனா? பன்னீர் கிணத்துல தள்ள போறேன். என்னப்பா சொல்றீங்க? அடே சொல்லண்டா. அட ஏமா வருத்தப்படுறீங்க? அம்மா அவங்க தம்பி ஜாதகத்தை கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம ஐயா என்ன பண்ணாரு தெரியுமோ? அந்த ஜாதகத்தை மாத்தி நம்ம நந்தகோபால் ஐயா ஜாதகத்தை வச்சுட்டாரு. அந்த ஜாதகத்தை பார்த்துதான் ஜோசியரும் 9 பொருத்தமும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாருமா. எங்க அப்பா இல்ல, அத்தை வாய தரங்க. ஏம்மா வாய தரங்களேன். எதுக்குன்னு சொல்ல. ரொம்ப இனிப்பான விஷயமோ? ஆமாத்த, ரொம்ப இனிப்பான விஷயம். வந்து ஜோசியர் வந்திருந்தாரு.
அத்தான் ஜாதகமும் என் ஜாதகமும் பார்த்து எல்லாம் பொருத்தம் சரியா இருக்குன்னு சொன்னாரு. சரியான பொண்ணு. வாம்மா. தீர்க்க சுமங்கலியாயிரும்மா. ஐயோ அத்தா, அத்தை நான் உள்ள இருக்கேன்னு சொல்லிடாதீங்க. அம்மா இந்த என்னப்பா இது? சாத்துக்குடி வெத்தலை பாக்கு. என்ன கல்யாணத்துக்கு போயிட்டு வரியா? ஆமாம்மா, மாப்பிள்ளைய கிளாஸ்மேட்டு. கல்யாணம் முடிச்சதும் அப்படியே ஆபீஸ் போலான்ட்டு இருந்தேன். சாவியை மறந்துட்டேன், அதான் எடுத்து போலான்ட்டு வந்தேன். ஏண்டா நந்து, என்னம்மா கல்யாணத்துக்கு போனியே, உன் ஃப்ரெண்டு உனக்கு எப்போ கல்யாணம்னு கேட்கலையா? கேட்காம இருப்பான். கரெக்டா டிஃபன் சாப்பிடுற நேரமா பார்த்து நீ எப்படா பதில் டிஃபன் போட போறேன்னு கேட்டான். அதுக்கு நீ என்னடா பதில் சொன்ன? கூடி சீக்கிரமே போடுறேன்னு சொன்னேன். பரவாயில்லையே, ஏதோ இப்போவாவது உனக்கு கல்யாண ஆசை வந்ததே. எனக்கு ஒண்ணு கல்யாணம் ஆசை இல்லம்மா. வயசான காலத்துல நீங்க கஷ்டப்படுறீங்களே, உங்க பாரம் கொஞ்சம் குறைமேன்னு தான். இப்ப மட்டும் நான் எந்த வேலையை செய்யறேன்? உன் துணிகளை துவைச்சி அயர்ன் பண்றதுல இருந்து ஷூ பாலிஷ் போடுற வரைக்கும் இந்த வீட்டுல எல்லா வேலைகளையும் பாமா தான் செய்யறா. மாமாவா? ஆமாண்டா, எப்ப பார்த்தாலும் அத்தை அத்தைன்னு என் பின்னாலேயே சுத்திக்கிட்டு என்ன ஒரு வேலையும் செய்ய விட மாட்டா. நல்லா வாய்ப்பேச பழகிட்டா. முந்தா நாள் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிணத்துடிக்கு போனேன். ஓடி வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டா. ஏண்டே, நான் எப்போ வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தியான்னு கேட்டேன். அதுக்கு என்ன பதில் சொன்னா தெரியுமா? நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் அத்தேங்கிறா. எவ்வளவு குறும்பு பாத்தியா? ஏம்மா, அவதான் சின்ன பொண்ணு. நீங்களாவது இப்படி பேசுற தப்புன்னு சொல்லக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே என்கிட்ட குறும்பு பண்ணுவா. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட குறும்பு பண்ணுவா. அப்ப என்ன தண்டனை கொடுக்க போறியோ கொடுத்துக்க. ஏமா, கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்களே, என் கல்யாணத்தை நீங்க மட்டும் முடிவு பண்ணா போருமா? எல்லாரும் சம்மதிச்சு அவளுடைய அம்மா ஆண்டாள் மட்டும் சம்மதிக்கலன்னு தானே யோசிக்கிறேன். அது உள்ள யாருமா? அவதாண்டா என் மருமக. எப்போ உன்னை பார்த்ததும் ஓடிடுவா. இன்னைக்கு ஏமாந்து சிக்கிக்கிட்டா. டேய், வெக்கத்துல அவ முகம் எப்படி செவந்திருக்கு பாரு. வாடா வாடா. என்ன வாமா, என் புள்ள உன் முகத்தை பாக்கணுமா? போங்கத்த. அடாடாடா, நான் தான் பூ வச்சு ஆசீர்வாதம் பண்ணி உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டேனே. இன்னும் என்ன வெக்கம்? என்ன லட்சுமி, பாமா ஜோசியர் சொன்னதெல்லாம் சொன்னாளா? அதுக்காக தானுங்களா பாப்பா பறந்துகிட்டு வந்துச்சு. சொல்லாம இருக்குமா? அந்த ஜோசியர் 9 பொருத்தமும் சரியா இருக்குன்னு சொன்ன உடனே என்ன ஓட்ட முடியார? பின்ன நம்ம எல்லாரையும் விட இவளுக்கு தானே என்ன சந்தோஷம் அதிகம்? சும்மா இரு, எல்லாரை விட எனக்கு தான் சந்தோஷம் அதிகம். சும்மா இருங்க எஜமா, எல்லார விட எனக்கு தான் சந்தோஷம் அதிகம். எதுக்கு? கல்யாண சோத்துக்கா? ஏப்பா நந்தகோபால், ஏன் இன்னும் ஆபீஸ் போகலையா? இதோ புறப்பட்டேன். என்னப்பா தேடுறேன்? சாவி எங்கேயோ மறந்து வச்சேன். இந்தாங்கத்த. துணி துவைக்கும் போது பேண்ட்ல இருந்தது. ஏப்பா, இது ஆபீஸ் சாவி தானே? ஆமாம்மா, கேஷ் பாக்ஸ் சாவி. கேஷ் பாக்ஸ் சாவிங்கிற முக்கியமான விஷயத்துல இவ்வளவு அஜாக்கிரதையா இருந்தா எப்படிப்பா? ஆமாம்மா, நான் கொஞ்சம் அஜாக்கிரதையா தான் இருந்துட்டேன். நான் வரேன். படிக்க படிக்க எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. அடடே நந்துவா, வாடா வா. ஆத்திரம் எல்லாரும் சவிக்குமா? என்ன நீ மாத்திரம் தனியா வர்ற? ருக்மிணி தேவியார் வரலையா? ஏண்டா, இந்த பிரபஞ்சமே நோக்க அந்த பொண்ணு தானடா. அடே, அதை ஏண்டா எடுத்துட்டு போற? அதை ஏண்டா எடுத்துட்டு போற? நந்து, சொல்ல கேட்க மாட்டியா? குடுத்துறா குடுத்துறா. டே நந்து, என்னடா பண்ண சொல்ற? என்ன நம்பி உள்ள வர்ற கேஸ் எல்லாம் நேரா கம்பி என்றதுக்கு உள்ள போயிடுறதுகள். காலம்பரத்துல இருந்து நீயும் வரல. இந்த பாரு, பேங்க் அக்கவுண்ட் ஓடி, அதனாலதான் பாக்கெட்ல பீடி. புடி புடி. எப்ப பாரு பஞ்ச பாட்டே பாடு. பஞ்ச பாட்டு பாடாம கொஞ்சி போடுறதுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. We're all said and done. சேஷாத்ரி வக்கீல் BABL. வெளியில சொன்னாங்க, கேட்டு தான் வரேன்.
சொல்லாம எப்படி இருக்க முடியும்? அந்த காசை வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வீட்டை நான் எப்படி வச்சிருக்கேன் பாத்தியா? அத்தனை பொருளும் எனக்கு சொந்தம். 20 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் தவணை முறையில வாங்கி இருக்கிறேன், இந்த வீடு உட்பட. என் சீரியர் என் தோப்பரார் மண்டையை போட்டதுக்கு அப்புறம் அவர் ஞாபகார்த்தமா இங்க பாத்தியாடா, இந்த புத்தகத்தெல்லாம் நான் பத்திரமா வச்சிருக்கேன். அவர் காலத்துல பாவம் அவர் கேஸே எடுக்கல, என் காலத்துல புத்தகத்தை தொடவே இல்லை. சேஷு, நான் சொல்றத கேளு. உனக்கு இந்த கோர்ட் விஷயம் எல்லாம் ஒத்து வராது. நேக்கு புரியுதுடா, ஆனா கோர்ட்டுக்கு புரியலையே. பேசாம என் கூட வீட்டுக்கு வா. பேஷண்டே போகப்படாத. ஐயோ, எனக்கு ஒரு சிக்கல்டா. சிக்கலா? மிஸ்டர் நந்து, இந்த சிக்கல் பிக்கல் பிடுங்கல் விக்கல் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சு ஆர்கியூ பண்ணாதான் டைட்டிலே நிக்கும். நிக்க வைக்கட்டுமா? வாட்ஸ் யுவர் சிக்கல்? ஒண்ணு இல்லடா, அம்மாவும் மாமாவும் அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பொண்ணு மாமாவோட பொண்ணு. மாமா பொண்ணு பாமா, அப்போ சிக்கல் தான். ஏண்டா நந்து, இவ்வளவு தூரம் நடக்கிற வரைக்கும் நீ வெறுமனையா இருந்த? ருக்கு பத்தி நீ உங்க அம்மாட்ட இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லவே இல்லையா? மெதுவா சொல்லிக்கலான் இருந்த. எப்போ கல்யாணத்தை பண்ணி குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமா? அதுக்கு தானே உன்ட்ட வந்திருக்கேன். குழந்தைய பெத்துக்குவா. சி, விளையாடாதடா. இந்த சிக்கல் இருந்து என்ன காப்பாத்த முடியுமா முடியாதா? அப்பாவுக்கு துரோகம். மிஸ்டர் நந்தகோபால், உங்க அம்மாவுக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருமா? அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆஸ் அ லாயர் நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். நெஞ்சு வலி வருமா வராதா? வரும். வெரி குட். நெக்ஸ்ட், அதிர்ச்சி தரக்கூடிய இந்த ருக்மணி விஷயத்தை இப்போ உங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்களுக்கு ஆபத்து. ஆமே கரெக்ட்? கரெக்ட். நெக்ஸ்ட், உன்னுடைய மாமா அதாவது ஏழுமலை அவர்கள் உன்னை சின்ன வயசுல இருந்த இவ்வளவு பெரியவன ஆளாக்கி படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சு சொந்த வீடு கட்டி கொடுத்து அவருடைய சொந்த ஃபேக்டரியிலேயே மேனேஜரா வச்சிருக்கார். ஆமே கரெக்ட்? கரெக்ட். சோ இந்த 2 பாயிண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஒண்ணு உங்க அம்மாவுடைய உயிருக்கு ஆபத்து, 2 உப்பிட்ட இடத்துக்கே நீ துரோகம் பண்ணவனா ஆயிடுற. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, ஏற்கனவே நீ இது என்கிட்ட சொல்லி இருக்கிற. பை நந்து, பாமா உண்மையிலேயே உன்னை நேசிக்குதா? ஆமா, நான் இல்லைன்னா அவளால தாங்கிக்கவே முடியாதாமா. எங்க அம்மா வேற நீதான் என் மருமகன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ப்ராமிஸ்? அங்கதானே மிஸ் பண்ணிட்டேன். நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா பாமா, மாமா, உங்க அம்மா 3 பேருடைய பொசிஷனுமே கவலைக்கிடம். சோ யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு பி சைலண்ட். மௌனமா இருந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதா உச்சிதம். வேற வழியே இல்லையடா. இருக்க நெஞ்சு வலி தற்கொலை. நான் வரேன். பாய். விநாயக பெருமானே, எனக்காக நான் உங்ககிட்ட ஒண்ணும் கேட்கல. என் பிரார்த்தனை எல்லாம் என் புள்ள நல்லா இருக்கணும் தான். எப்படியாவது அவன் மனசை மாத்தி இந்த கல்யாணத்துக்கு அவனை சம்மதிக்கவே. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சாதான் என் மனசுக்கு நிம்மதி ஏற்படும். அடடே, என்னடா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? எப்போ ராத்திரி 9 மணிக்கு மேல தானே வருவேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு வந்தேன். என்னப்பா விஷயம்? சொல்லுடா கண்ணு. ஏமா, கல்யாணத்துல பெத்தவங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா? பிள்ளைங்களுக்குன்னு எதுவுமே இல்லையா? உரிமையா? உனக்கு என்ன உரிமை வேணுங்கிற? நீங்க பாக்குற பொண்ணு எனக்கும் பிடிக்கணும்ல. அம்மா, நெஞ்சு வலிக்குதாம்மா? கையடுறா. பாமா உனக்கு பிடிக்கலன்னு சொல்றியா? ஆமாமா. எதனால? பாமா நல்ல பொண்ணுதாம்மா, ஆனா பாமாவை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா டேய், வேதனை தரணுங்கிற முடிவோடு வந்துட்டே மீதி வைக்காம முழுசையும் சொல்லிடுறா. என் மேல ஒண்ணு தப்பு இல்லம்மா. நீங்க தான் அவசரப்பட்டு ஏதாவது முடிவு பண்ணிட்டீங்க. அவசரம் இல்லடா, ஆரம்ப காலத்துல இருந்தே யோசனை பண்ணி வச்சதுதான். அது இல்லம்மா, நான் ஏற்கனவே ஒரு பொண்ணு கிட்ட பழகிட்டு இருக்கேன். டேய், உன் வயசுல ரொம்ப பேர் செய்யற தப்புதான்டா இது. ஆனா உனக்கும் மத்தவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பெத்தவங்களால நீ வளர்ந்திருந்தா உன் இஷ்டப்படியே நடக்கலாம். ஆனா மத்தவங்களால வளர்ந்தப்போ உன் ஆசைகளை கட்டுப்படுத்துறது தான் நல்லது. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் பழகிட்டு இருக்கோம்மா. அதே சின்ன வயசுல இருந்துதான் பாமாவும் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அம்மாம்மா, அவ என்னையே நம்பிட்டு இருக்காம்மா. பாமாவும் உன்னையே தாண்டா நம்பிட்டு இருக்கா. அம்மா, சத்தியம் பண்ணி கொடுத்துட்டம்மா. நானும் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். காலையில சொல்லல? அம்மாம்மா,
அவளுக்கு என்ன தவிர ஆதரவு யாருமே இல்லம்மா, பாவம்மா. இந்த வீட்டுக்கு வரும்போது நானும் ஆதரவு இல்லாம தாண்டா வந்தேன். அப்போ உங்க மாமா பாவப்பட்டாரே. அம்மா, அவ நாலு உயிரே விட்டுருவாமா. இந்த கல்யாணம் நடக்கலன்னா நானும் மாமாவும் உயிரையே விட்டுருவோம். ஏம்மா, வேற வழியே இல்லையம்மா. இல்லடா, இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள நீ பதில் சொல்லி ஆகணும். நீ சொல்றத வச்சுதான் அந்த கிணத்து கயிறு வீட்டுக்குள்ளே வரும். சேஷு, சேஷு. ஐயோ, இது என்ன சேஷு? மேல பேண்ட் போட்டு கீழே ஷர்ட் போட்டுட்டு இருக்க. சிரசாசனமா பண்ணிட்டு இருக்க. ஏன்? ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சதுன்னு வேகமா முழுங்கிட்டேன். அது மனசுக்குள்ள நிக்காம நெஞ்ச தாண்டி வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. மறுபடியும் நெஞ்சுக்கு கொண்டதுக்காக தலைகள நிக்கிறேன். அப்புறம் தொண்டைக்கு வந்துடுச்சுன்னு துப்பிடுவேன். நீ ஒரு நாய். எப்படி சேஷு? உனக்கு சாதாரண கேஸுக்கே சிக்கல் வரும். அப்புறம் ஏன் சிக்கலான கேஸ் எடுத்த? இத மாதிரி நான் ஒண்ணும் எடுக்கல. அவன் தான் என்ன சிக்கல்ல மாட்ட வச்சு விட்டான். ஆமா, இந்த நேரத்துல நீ எப்படி இங்க வந்த? இல்ல, அவர் வீட்டுக்கு வந்திருந்தாரா, பாட்டி சொன்னாங்க. ஒருவேளை இங்க வந்திருப்பாரோன்னு பாக்குறதுக்கு வந்தேன். இருக்காரா? போனா பாட்டி பார்க்க போவான், இல்லன்னா என்கிட்ட வருவான். அது நேரம் உங்ககிட்ட வந்து தொலைஞ்சா என்ன கேடு? ஆமா, கல்யாண விஷயமா ஏதாவது பேசுறானா பாட்டி கிட்ட? அது தெரியல. ஆனா பாட்டி எப்பவும் கல்யாண பல்லவி பாடிட்டே இருக்காங்க. வயசான காலத்துல அவனுக்கு என்ன இன்னொரு கல்யாணம்? ஐயோ, எங்க கல்யாணத்தை பத்தி சேஷு? நீங்க யாராரு? ஓஹோ, நீயும் நந்துகுமா? ஆமா, நீ இந்த பல்லவி அவங்கிட்ட பாடுறதே இல்லையா? நான் ஏன் பாடணும்? கேட்க சகிக்காத. உனக்கு தெரியாது சேஷு, நானும் அவரும் தம்பதிகளை நினைச்சுதான் பழகிட்டு வரோம். நீ எப்போ அம்மாவா போற? ஷட் அப். எனக்கு கோவம் வந்தா என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது. சீக்கிரமா ஆம்பளை ஆயிட, எனக்கு ஒரு பிரச்சனை தீரும். உன்னை கோச்சுக்காத. ஆமா, நந்து உங்க கல்யாணத்தை பத்தி அவங்க அம்மா கிட்ட ஒரு நாள் கூட பேசுறதா தெரியலையே. தெரியலையே சேஷு, தாலி கட்டுறதுக்கு அவர் என்னை எப்ப கழுத்து நீட்டு சொல்றாரோ அது வரைக்கும் நான் காத்திக்கிட்டே இருப்பேன். லவ் இஸ் பிளைண்ட். காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறதா நியூஸ் வருதே. கரெக்ட். லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட், அம்பிகாவதி, அமராவதி, நைனா முகமது, இதெல்லாம் நீ படிச்சிருப்பிய சேஷு? படிச்சிருக்கேன். ஆமா, நீயும் நந்துவும் அந்த அளவா பழகுறீங்க? எந்த லவர்ஸுமே அவங்க எல்லாத்தையும் விட தங்களை ஒருபடி மேல நினைச்சுதான் பழகுவாங்க. அது சரியா இல்லையாங்கிறது தோல்வி அடையும் போதுதான் தற்கொலைங்கிற முடிவுல இருந்து தெரியும். ருக்கு, நானும் வந்திருந்து பாத்துட்டே இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி தற்கொலையை பத்தியே பேசிட்டு இருக்கோம். நீயும் தான் காதலை பத்தி பிரமாதமா பேசிட்டு இருக்க. எந்த பொண்ணையாவது? நானா? எந்த பொண்ணையாவதா? சே, என்கிட்ட பேசுற பொண்ணெல்லாம் ஒண்ணு 6 வயசு கீழயா இருக்கு, இல்லன்னா 60 வயசுக்கு மேலயா இருக்கு. நானாவது காதலிக்கிறதாவது? இப்ப அப்படித்தான் சொல்லுவேன். நானும் பார்க்கத்தான் போறேன். சேஷு, அவர் வந்ததும் உடனே வீட்டுக்கு வர சொல்லு, மறந்துடாதே. பட்டுமா? வக்கீல் தொழிலை விட இந்த தொழில் நல்லாவே இருக்கு. என்ன எவன் என்ன வேணா நினைச்சிட்டு போட்ட போயா. ஆஃப்டர் ஆல் ஃப்ரெண்டுக்கு பண்றா, அதுல என்ன? அடே அப்பா, ஏண்டா முடிக்க மாட்டீங்க போல இருக்க. அது சரி. ஆண்டாளு, கடையில மிச்சம் மீதி இருக்குதா? உங்க கண்ணுல கரைய வரைக்கும் ஏங்க 2 வீட்டு சாமான் வாங்க வேண்டாமா? 2 வீடா? நமக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு தானே. ஆமா, கல்யாண பொண்ணு நம்ம மக, மாப்பிள்ளை என் தம்பி. எங்க பாமாவை காணோம்? இது வந்துட்டேம்மா. இதெல்லாம் என்னம்மா? எல்லாம் உனக்குதாம்மா. பாத்தியா, 2 பட்டு புடவை, ஒண்ணு நலுங்குக்கு, ஒண்ணு முகூர்த்தத்துக்கு, ஒவ்வொன்னு 2000 ரூபாய் ஆகுதுமா. எப்படிமா இருக்கு? அந்த நெக்லஸ், அந்த வைரட்டிகை, கம்மல், வளையல் எல்லாம் பாமாவுக்கு தான். எல்லாம் பாமாவுக்கு போட்டு அலங்காரம் பண்ணுனா எப்படிங்க இருக்கும்? சாட்சாத் மகாலட்சுமி எதுக்க வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் பொண்ணாச்சே. என் பொண்ணுன்னு சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. சரி, நம்ம பொண்ணு. பொண்ணு ஐட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சு, தாலி உள்பட. தாலியா? அடுத்தது மாப்பிள்ளை ஆயிட்டோம். இந்த சட்டை, பட்டு வேஷ்டி எல்லாத்தையும் என் தம்பிக்கு போட்டு உன்னையும் பக்கத்துல உட்கார வச்சு என் தம்பிய மாப்பிள்ளை குரத்துல பார்த்தா
கன்றாவியா இருக்கும். பாக்கத்தானே போறேன் இன்னும் ஒரு வாரத்துல. ஒரு வாரத்திலயா? நாளைக்கு ஐயரை வர சொல்லிருக்கேன். நாளைக்கே நிச்சயதார்த்தம். எல்லாம் ரொம்ப பிரமாதமா நடக்கணும். யாரும் ஒண்ணு தொடக்கூடாது. எல்லாத்தையும் நானே கொண்டு போய் வச்சு பீரோவுல பூட்ட போறேன். நந்து, நீ இங்க இருக்க? என்னடா கண்ணத்துல கையி? பெருசா கப்பல் எப்படா வாங்கின? கடல்ல விட்ட எப்ப முங்கிச்சு? சும்மாரா, விஷயம் தலைக்கு மேல போயிடுச்சு. கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துட்டியா? ஆமா, அம்மா சுருக்கேர் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால நான் தாலிக்கேரே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஐயோ, நல்ல பாயிண்டோட வரும்போது இப்படி ஏடா ஓடமா ஏதாவது பண்ணி தொலைப்பியே. என்ன பாயிண்ட் அதை முதல்ல சொல்லு. டேய், நீயே தற்கொலை பண்ணிக்கிறதா சொல்லி மத்தவங்கள பயமுறுத்தி கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனையை தள்ளி போட. ஏண்டா, நிஜமாவே நான் தற்கொலை பண்ணிட்டேன்? தப்பே கிடையாது. நந்து, நீ இருந்து ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டா இன்னொருத்தி தற்கொலை பண்ணிக்க போற. நீயே இல்லன்னு வச்சுக்கோ, 2 பேரும் தற்கொலை பண்ணிக்க போறாங்க. கூடவே பாட்டி படம் வரும். ஒண்ணுடா, நீ ஆன மாதிரி இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். விசேஷமான ஜாதகம். யாரது? நான் தான் சேஷு, BA BL. சேஷுவா? நீ என்னடா இந்த நேரத்துல? எந்த நேரமாவது 24 மணி நேரம் கூடவே இருக்க வச்சு விட்டாரே இவன். ஏண்டா, இவனை பாத்தியா? ஏதோ குடிமுழுகி போனவ மாதிரி உட்கார்ந்துருக்கானே. நீயாவது கொஞ்சம் சொல்லக்கூடாது? சொல்லப்படாதா? எவ்வளவு சொல்லிருக்க? ஏடா நந்து, நான் உங்ககிட்ட சொல்லல மத்தவங்களுக்காக பெத்தவங்களை கண்கலங்க வைக்கப்படாதுன்னு? சொல்லடா இல்லையா? ஐயோ மாமா, மாமா, டேய் அங்க வரா. லட்சுமி, சீக்கிரம் புறப்படு. சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்துருவோம். என்னண்ணா இது? மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ். நான் அதை சொல்லல. திடீர்னு வந்து எப்படி சொல்றீங்களே? அதுவா, நாளை காலையில ஆண்டாளு நிச்சயார்த்தம் வச்சிருக்கிறா. 4 பேர் மத்தியில அது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, யாருக்கு கேவலம்? அதுக்குத்தான் இந்த ஏற்பாடு. நீ என்ன பண்றேன்னா, மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிட்டு போய் ஒரு கோயில வச்சு தாலி கட்டி வந்துரு. காலையில நான் பாத்துக்கிறேன். இந்த பாடே வைக்கோலு. சேஷு, BA BL. சரிதான்டா, இதுல துணி இருக்குது. மாப்பிள்ளையை ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துரு. வந்துடுற போயிடலாம். சீக்கிரம் போ. போயண்டா. அண்ணா, இந்த கல்யாணத்தை இப்படி முடிச்சிட்டு வர்றது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? விவரம் தெரியாம பேசுறீங்க. என் பொண்டாட்டிய பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. தூங்கிட்டு இருக்கிறா. காலையில என்ன நடக்குமோ. பாமா, கல்யாணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா நான் அத்தை கூட இங்கே வந்து தங்கிடுறேன். ஆனா என்னம்மா ஆனா? உங்களை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்குப்பா. அதான் எஜமா எனக்கும். டேய் சோலே, உன் ஆன வாய மூடண்டா. வாயண்டா. தலைக்கு வேற போயிருச்சு. அப்புறம் என்ன? வா வாடா. இத வந்துட்டா. மாப்பிள்ளை முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்குது? அநேகமா நாளைக்கு காலையில உங்க முகம் கூட அப்படித்தான் எஜமா. அத்தை, நீங்க புடவை மாத்திக்கல? எனக்கு பரவாயில்லம்மா, நான் எப்படியே வரேன். ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் அத்தாரை நீ ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும்மா. எதுக்கு சொல்றேன்னா, ஆட்டிக்கிட்டா. புறப்படுங்க புறப்படுங்க. டேய், இதெல்லாம் எடுத்துக்கடா. நேரம் ஆகல. பரதரம் கிருஷ்ணம் அதிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் வாங்கோ உட்காருங்கோ விஹாஜேத் சர்வ விக்னோப சாந்ததே ஏதவேருணேசுதே ஸ்ரேதிகா மத்கலாமத்வேந்திரியாணி அங்கான்யாத்தன் பெரிஜாது பக்தினோ ஆத்தான வந்தே சபதாத் சரஸ்வதி. ஏண்டா அம்பி, இந்த கோயில்ல மந்திரம் சொல்றது வேற யாருமே கிடையாதா? இருக்காரே. யாரு? எந்தாபனார். அவர் வர வேண்டியதானே? அவருக்கு ஜரமா இருக்கு, அதனால நான் வந்தேன். நீ சப்ஸ்டியூட்டோ? ஆமா. என்னடா இது? பள்ளிக்கூட புத்தகம் மாதிரி அவ்வளவு மந்திரத்தையும் படிச்சு முடிக்க போறியா? விடிஞ்சுடும். எல்லாத்தையும் சுருக்கி தாலி கட்டுற மந்திரத்தை மாத்திரம் படி போதும். அஜிஜோ, பகவான் சாத்திரத்தை பாதி நிறுத்துறது பாவமோன்னா? பெரிய பாவம். சுவாமியே சும்மா இருக்கார், அப்புறம் நீ என்னடே? டேய் சேசு, நீ பேசாம இருக்க மாட்டே? நீங்க படிங்க சுவாமி. யார் சொல்றாள்? உண்மை இல்ல, சனேஸ்வர பகவானையும் சேர்த்து படிக்கப்படி சொன்னேன். என்ன பொறுக்க போறடா? படிங்க. படிங்க. வா பாட்டி, வாங்குருக்கு. என்ன சேஷு, நீ கோயிலுக்கு வந்திருக்கே? ஆச்சரியமா இருக்கே. நீங்க வந்ததுதான் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஏன் பாட்டி, கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தாளா? ஏண்டாப்பா,
கோவில்ல சாமி கும்பிட வராம பின்ன என்ன ஜல்லிக்கட்டு பார்க்க வருவாங்க? ஜல்லிக்கட்டு தானே, நடந்தாலும் நடக்கும். காளை அலங்காரத்தோட ரெடியா இருக்கு. பாவம் என்ன பாடுபட போறதோ. சரி சரி, பேசினா பேசிட்டே இருப்பேன். நடங்க பாட்டி போலாம். இருக்கோ பாட்டி, உங்க நல்லதுக்காக சொல்றேன். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இந்த கோயிலுக்கு வந்தா முதல்ல பிராகாரத்தை 9 தரம் சுத்தணும். அப்பதான் சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். இப்போ ருக்குவுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? வேணும்னா சுத்தி வாங்க, இல்லைன்னா நேரம் வந்துருங்க. அம்மா ருக்கு, ஐயருங்க ஏதாவது சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும். வா சீக்கிரமா போய் சுத்திட்டு வரும். என்னத்துக்கு சீக்கிரம்? அவசரம் இல்ல, நிதானமா சுத்திட்டு வாங்க. போங்க போங்க போங்க. வாமா வா. ருக்மிணி, மனசை செதற விடாதேம்மா. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு மனசார சுவாமியை வேண்டிக்கோமா. பாட்டி, சாமியை கும்பிடுறதை விட அவரை தினம் மனசுல வச்சு கும்பிடுறேன். அதுவே எனக்கு திருப்தியா இருக்கு. இப்போது மந்திரத்தை முடிச்சு எனக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தியே. சரவாத்தியம் என்ன இருந்து பாத்துட்டு இருக்க? சீக்கிரமா தலையை கட்டுற. கட்டண்டா. நிறுத்துங்க. மணி எவ்வளவு வருது? ஏன் அடிக்க 1 நிமிஷம் இருக்கு. 7 மணினா எவன் கண்டவே முடியாது. நோக்கு 7 மணிக்கு தான் முடியறது. நேக்கு எவன் கண்டவே அப்பதான் ஆரம்பம் ஆரம்ப. மாங்கல்யம் தந்தனானே நாம ஜீவன ஹேதுனா. கும்பல் சுத்திட்டு வர்றதுக்குள்ளத காலெல்லாம் ஓஞ்சி போச்சடி அம்மா. அதாவது வந்து பாட்டி, ருக்கு, இந்த கல்யாண தம்பதிகள் கல்யாணம் முடிஞ்ச உடனே மணவரைய ஒரு வாட்டி சுத்துவாளே, அதை நீ பாத்திருக்கியோ? ஆமா. அதே நினைச்சு நீங்க 10வது வாட்டி ஒரு சுத்துறீங்களோ? ஆமா. ஏண்டாப்பா, அத முதல்ல சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? 9 சுத்து இவ்வளவு சீக்கிரம் நீங்க சுத்தி முடிப்பேன்னு எனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் மந்திரம் சொல்ற பையன் வேற சரியில்லை. சரி சரி, நடமா போ. ருக்மிணி, அந்த காட்சியை பாத்தியா? நம்ம பேசுற சமாச்சாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சகுனம் அமையிறது ரொம்ப அபூர்வம். ஆமாமா, ரொம்ப அபூர்வம். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நான் யாரையும் விரோதிக்கிறது இல்ல, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா. பொண்ணு மாப்பிள்ளை முகத்தை பாக்கணும்னு ஆசையா இருக்கு. உள்ள போலாமா? உள்ளேயாவது போறதாவது கெட்டுது போ. இப்ப சுத்துற 9 சுத்து வீடா போயிடும். 10வது யாரு சுத்துவா? ருக்மிணி, அங்க பாரு, தாலி கட்ட போறாங்க. இங்க இருந்த ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். என்ன மெய்மறந்துட்டா? கடைசி சுத்த வேணாமா? வாமா, சுத்திட்டு வருவான். முக்கியமான சுத்து. கடைசி சுத்து. தீர்க்க சுமங்கலியா இருமா. என்னடா இது? சீக்கிரம் சீக்கிரமா வாங்க. நந்து எங்கடா காணோம்? நந்து கார்ல உட்காந்துருப்பா. நீங்க சீக்கிரமா புறப்படுங்க. அப்ப நீ? நான் குருக்கள்லாம் கவனிக்க வேண்டாமா? எனக்கு தெரியாதா? போங்க. சீக்கிரம். அடே வாங்க. என்ன கடைசி சுத்து முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சதுடாப்பா. ஏண்டாப்பா, அந்த நந்து பையகிட்ட சொல்லி இவ கல்யாணம் ஏற்பாடு பண்ணக்கூடாதா? சின்ன வயசுல கூடவே பழகி இருக்கியே, இவ கல்யாண விஷயத்துல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாதா? என்ன பாட்டி அப்படி கேக்குறீங்க? சேஷு நானும் ஒரே வயித்துல பிறந்தவங்க மாதிரி. நாளைக்கு என் கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரங்கிற முறையில எல்லாத்தையும் முன்னால நின்று நடத்தி வைக்க போற ஒரே ஆம்பளை சேஷு தானே. அவரை போய் அப்படி கேக்குறீங்களே. வாங்க பாட்டி போலாம். வரேன் சேஷு. என்ன பாட்டி அப்படி கேக்குறீங்க? சேஷு நானும் ஒரே வயித்துல பிறந்தவங்க மாதிரி. நாளைக்கு என் கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரங்கிற முறையில எல்லாத்தையும் முன்னால நின்று நடத்தி வைக்க போற ஒரே ஆம்பளை சேஷு தானே. எல்லாத்தையும் முன்னால நின்று நடத்தி வைக்க போற ஒரே ஆம்பளை சேஷு தானே. பரவாயில்லையே, நிச்சயதார்த்தம் தெரிஞ்சு 2 பேரும் தயாரா இருக்கீங்களே. ஐயா தாங்க தயாரா இருக்காரு. இவன் தயாரா இருக்கிறான். மாமா எங்க காணோம்? ஐயாவை கேளுங்க. இந்நேரம் எங்க போயிருக்காவ? ஐயாவை கேளுங்க. அது அவங்க அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா.
ஆமா அத்தை, நல்ல அத்தை. வாங்க கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு வருவோம். நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. சும்மா இருங்க, நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வருவோம். வாங்க. ஏண்டி, நான் இங்க தாம்பூலத்துக்கு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீ தாலி கழுத்தோட விசிட் பண்றியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த கோலத்தோட ஏன் முன்னாடி வந்து நிப்ப? ஏய் உன்னை என்னங்க என்னங்க பாத்தீங்களா எப்படி வந்து நிக்கிறா? பாத்தீங்களா? என் ஒரே மகளை என் ஒரே தம்பிக்கு கட்டி வச்சு கண்குளர பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எப்படி எல்லாம் நடந்து போச்சுன்னு பாத்தீங்களா? ஐயோ, இந்த கன்றாவைய நான் யாருகிட்ட போய் சொல்லி அழுவேன்? என்னங்க, இவ இப்படி எல்லாம் செய்வான்னு எனக்கு முதலையே தெரிஞ்சிருந்தா இவளை பெத்த நேரத்துக்கு நான் பேசாமலே இருந்திருப்பேன். என்னங்க உங்களாத்தானே, என்னங்க பேசாமலே இருக்கீங்க? ஏதாச்சும் பேசுங்களேங்க. ஆண்டாள், என்கிட்ட யாரும் பேச வேணாம். நான் ரொம்ப கோபமா இருக்கிறேன். நான் அவங்க 2 பேரையும் பார்த்தேன், தூள் தூளாக்கிடுவேன். ஐயோ, இந்த கொடுமையை பாத்தீங்களா? நான் வாங்கி கொடுத்த பட்டு புடவை கட்டிக்கிட்டு, நான் வாங்கி கொடுத்த நெக்லஸ் போட்டுக்கிட்டு, நான் வாங்கி கொடுத்த வளையல போட்டுக்கிட்டு. ஜெய், மாப்பிளை பத்தி நீ ஏதாவது சொல்லு. மாப்பிள்ளை பாத்தீங்களா? பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு அங்கவஸ்திரம் இதையெல்லாம் போட்டுக்கிட்டு உங்க தம்பி நிக்க வேண்டிய இடத்துல இவரு பெரிய இவரு. ஏய் போடி, என் முன்னால நிக்காதே, தொலைஞ்சு வாங்கிருந்து. நில்லு. நீ எங்கடா போற? நீ எங்க போற? போன்னு சொன்னீங்களே. போடா, எல்லாத்தையும் மரியாதை கழட்டி வச்சுட்டு போ. ம், அந்த பொண்ணு தொட்ட பொருள் எது நம்ம வீட்டுக்குள்ள வரவானா, திருப்பி கொடுத்துரு. இந்தா போ. அப்படி ஏதாவது வந்தது அப்புறம் நான் ரொம்ப கோபக்காரனா இருப்பேன். அப்புறம் என்ன உயிரோட பார்க்க முடியாது. ஆமாங்க, இனிமே அவ யாரோ நாம யாரோ, அவ தொட்டதெல்லாம் நமக்கு நெருப்பு, இருக்கிறதெல்லாம் அவளே எடுத்துக்கிட்டு போட்டு. ஏன் நிக்கிற? உள்ள போ. அவளுக்குன்னு என்னென்ன பொருள் வாங்கணுமோ அத்தனையும் வெளியில கொண்டு வீசடி. சரிங்க. போ. ஏண்டா நிக்கிற? அவ பின்னாலேயே போடா. ஏதாவது பெரிய நகை அமுச்சிட போறாடா. ஏங்க அம்மா நகை? அவ கிடக்காடா சூர்ப நகை. போடா. மாப்பிள மாப்பிள மாப்பிள, கோச்சுக்காத. என்ன செய்யறது, நிலைமை அப்படி. என் பொண்ணை கொண்டு போய் உன் வீட்டுல பத்திரமா வச்சுக்க. என்ன வேணும்னாலும் நான் செய்யறேன். அப்பா, அம்மா பேசுறத பார்த்தா இனிமே என் முகத்திலே முழிக்க மாட்டாங்க போல இருக்கே. அட நீ ஒண்ணு 4 நாளைக்கு அப்படிதாம்மா இருப்பா. ரத்த பாசம் விட்டு போகுமா, கவலைப்படாத. அம்மா அம்மா, மழை எடுத்துக்கிட்டு போங்கடா. நான் வாங்கி வச்ச சாமான எல்லாம் ஒண்ணுன்னா போகுது. ஒரு பொருள் இங்க இருக்கப்படாது. கட்லு பீரோ கூட தூக்கி வெளியில போடும். எல்லாம் அவ தொட்டது. ஆமாண்டா, இவன் ஒருத்தன். தாலி கட்டினதோட உன் சத்தியத்தை நிறைவேற்றிட்டு தான் நினைக்காதே. என்னன்னைக்கும் அவளை சந்தோஷமா வாழ வைக்கிறது தான் அந்த சத்தியத்துக்கு அர்த்தம். இந்த கல்யாணத்தினால உன் ஆசைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் நினைக்காதப்பா. அம்மாவுக்காக மகன் பெரிய தியாகத்தை செஞ்சதா நினைச்சு சந்தோஷப்படு. சரிம்மா, நீ ரொம்ப நாள் காசில தங்காம சீக்கிரமா திரும்பி வந்துரு. நான் சீக்கிரமா வர்றது உன் கையில தான்டா இருக்கு. 3 மாசம் ஆனது லெட்டர் போடு, உடனே வந்துடுறேன். நான் லெட்டர் போடாட்டி 3 மாசம் ஆனது உனக்கு தெரியாதாம்மா? அசடு அசடு, பாமாவுக்கு 3 மாசத்து சொன்னேன்டா. சரி, டைம் வச்சு வாங்கம்மா போலாம். நீ எங்கடா உள்ள போற? வா பாமா. வாங்கம்மா. வெட்டி பிடிக்க எல்லாம் டாக்ஸி லேட் ஆச்சு. நீங்க வண்டியில் ஏற வேண்டியதான், ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதான். என்னென்ன அவசரம்? இப்ப கேப்ப ஏன்னா அவசரம்னு. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு பேசிட்டு இருந்தாங்கன்னா என்ன ட்ரெயின் டைம் ஆகல அப்படின்னு நீயே என்ன திருப்பி கேப்ப. ஃபர்ஸ்ட் நைட் இல்லையோ? போயிட்டு வரேம்மா. அத்தை, உடம்ப பத்திரமா பாத்துங்க. சரிம்மா. ஏமா, நான் வேணா ஸ்டேஷன் வரைக்கும் கூட வரட்டுமா? வேண்டாடா கண்ணு. ஏமா, ஊம கோட்டா மாதிரி இருக்கிறான். உலகத்துல இவர மாதிரி திருடனே கிடையாது தெரியுமா? ஏண்டா வான்னு கூப்பிட்டா வந்துருவியா? பிளாட்பாரத்துல உனக்கு என்னடா வேலை? யோ, ஏயா சும்மா பொய் ஆறு அடிச்சுக்கிட்டு அப்புறம் பேட்டரி வீக் ஆயிடாதே. அதான் வந்துட்டே இருக்கிறோமே. போயிட்டு வரேன்டா. நீங்க வாங்கம்மா. வரேம்மா.
அத்தா, இந்தாங்க பால். அத்தா, பாதி போதும், மீதி எனக்கு கொடுத்துருங்க. செம்புல இருக்கே. ம்ஹும். எனக்கு இதுதான் வேணும். பழம் ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம், வயிறு நிறைஞ்சிருக்கு. கொஞ்சம் இருங்க. இந்தாங்க, இந்த ஆல்பத்தை கொஞ்சம் பாருங்களேன். யாரு இந்த குழந்தை? நீங்களே தான். நானா? ம், நானே இதெல்லாம் பார்த்ததில்ல. உனக்கு எது? உங்களுதுன்னு எது இருந்தாலும் அப்பப்ப நான் அத்தையை கேட்டு எடுத்து வச்சுப்பேன். என்னங்க அத்தா? ஒண்ணு இல்ல, எனக்கு தலைவலிக்குது, நான் படுத்துக்கிறேன். நந்து, தாலி கட்டினதோட உன் சத்தியத்தை நிறைவேற்றிட்டு தான் நினைக்காதே. என்னைக்கும் அவளை சந்தோஷமா வாழ வைக்கிறது தான் அந்த சத்தியத்துக்கு அர்த்தம். வாமா. வா, இங்க வந்து உட்காரு. ஏன்பாமா, அம்மா போகும்போது என்னை பத்தி உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க? உங்களை நல்லா பாத்துக்கணும்னு சொன்னாங்க. ஆஹா, அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்லு. அது வந்து மனைவிங்கிற ஸ்தானத்தை தவிர மத்த எல்லாத்தையுமே புருஷனுக்காக விட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆம்பளை 1000 தப்பு பண்ணலாம், மனைவி தன் அன்பால தான் திருத்த முடியும்னு சொன்னாங்க. வேற ஒண்ணு சொல்லலையே? வேற எல்லாம் எனக்கே தெரியும். உனக்கே தெரியுமா? என்ன தெரியும்? கெட்ட கனவு. யாரு? நந்துவா? என்னடா இது கருக்கரோட வந்திருக்க? டே டைத்துல ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொன்னேன்ல. என்னடா? ஏண்டா, எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் ருக்மணிக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காதுல்ல? நான் வேணா போய் சொல்லட்டா? நீ சொல்லிட்டு மட்டுமா வருவ? விஷம் கூட வாங்கி கொடுத்து வந்துருவேன். தேவையே இல்ல. மூட்டை பூச்சி மருந்து விக்கிற கம்பெனில தானே அவனே வேலை பாக்குறா. பாட்டில் திறக்க வேண்டியது, வாயில ஊத்திக்க வேண்டியது, அப்புறம் அவன் வாயை திறக்க வேண்டியது, அவ்வளவுதானே. ருக்மணி என்ன பார்த்த உடனே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாளா? உன்னை பார்த்த உடனே கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவா. ஏண்டா, நிச்சயம் அவன் தற்கொலை பண்ணிக்க போறாளா? அதுல சந்தேகமே வேண்டாம். கண்டிப்பா செத்து போயிடுவா. கூடவே அந்த பாட்டியும் பொட்டுரு போயிடும். டே, அவ சாகுறத பத்தி இவ்வளவு அசால்ட்டா சொல்றியே. நீ எத்தனை வருஷமா ருக்மணியோட பழகுற? அவ சாகுறதுல கொஞ்சம் கூட உனக்கு வருத்தமே இல்லையாடா? நான் தான் அவளை ஏற்கனவே கொன்னுட்டேன்டா. என்னடா சொல்ற? நந்து, அன்னைக்கு உனக்கு கோயில்ல கல்யாணம் நடந்தப்போ ருக்கு கடைசியா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான். பாட்டி, நானும் சேஷும் ஒரே வயித்துல பிறந்தவங்க மாதிரி நாளைக்கு எனக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரங்கிற முறையில எல்லா விஷயத்தையும் முன்னால நின்று நடத்தி வைக்க போற ஒரே மனுஷன் இந்த சேஷுதான் அப்படின்னு சொன்னா. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன் பாத்தியா? கடைசி வரைக்கும் முன்னால நின்று எல்லாத்தையும் கெடுத்துட்டேன்டா நந்து. வருத்தப்படாத சேஷு, நீயே மனசுடைஞ்சிட்டா நான் என்னடா பண்றது? இப்ப எப்படியாவது ருக்மிணி தற்கொலை இருந்து காப்பாத்தணும். அதுக்கு நீதான் ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவா?
சசு சசுடே அங்க பாரு. நந்து வேணாண்டா, ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிருக்கிறேன். மேல மேல தப்பு பண்ணாதடா. அந்த கோபாலம் பண்ணலாம், அவன் மேலோகவாசி, நீ பூலோகவாசிடா. இனி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு ஊர் உலகம் உன்னை பார்த்து சிரிக்கும்டா. ஊர் உலகத்துக்கு என்னோட நிலைமை என்ன தெரியும்? நாளைக்கு அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா அப்பவும் என் மேலதான் தப்பு சொல்லி எல்லாரும் சிரிக்க போறாங்க. இது புத்திசாலித்தனமான முடிவா எனக்கு தோணல. சாகிறது தான் அவ தலைவின்னு விட்டா அது மட்டும் புத்திசாலித்தனமா? சட்டத்துக்கு இதுல இடம் இல்லடா. பெரிய சட்டம். மனசாட்சிக்கு முன்னால எத்தனையோ தப்பு நடக்குது, அதெல்லாம் தெரியுதா? மனசாட்சியை பத்தி பேசுறியே. நேற்று தான் உனக்கு ஒரு பொண்ணோட கல்யாணம் நடந்த முதலரவு முடிஞ்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு நீ துரோகம் பண்றேன்னு உன் மனசாட்சி சொல்லவே இல்லையா? நான் பாமா கிட்ட என்னோட நிலைமை விளக்கம் எடுத்து சொல்லி சம்மதம் வாங்கிட போறேன். அடே, பாமா சம்மதிச்சாலும் உனக்கு ரெண்டாம் தரமா வரத்துக்கு ருக்மணி சம்மதிக்க வேண்டாமா? ருக்மணிக்கு எனக்கு கல்யாணம் நடந்து அவ எனக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏற்கனவே இன்னொரு பொண்டாட்டி இருக்கிறாங்கிற மேட்டரே சொல்ல போறேன். அடே நந்து, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உனக்கு கல்யாணம் தான் ஆச்சே தவிர உனக்கு பக்குவமே இல்லடா. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் இப்பவே போய் ருக்மணி கல்யாணம் பண்ணிட்டு வர போறேன். நான் வந்து பாமாட்ட விளக்கமா சொல்ற வரைக்கும் நீ உளராம இருக்கணும். இவன் போற வேகத்தை பார்த்தா 5 நிமிஷத்துல கல்யாணத்தை முடிச்சிட்டு குழந்தையோடவே வருவான் போல் இருக்கு. ஏங்க இப்படி சாப்பிடாம சத்தியாகிரகம் பண்றீங்க? நான் சாப்பிட மாட்டேன். மாட்டேன்னா மாட்டேன் தான். ஒரு வருஷம் ஆனாலும் சரி, நான் இந்த வீட்டுல கை நனைக்க போறதில்ல. ஏன் இப்படி பச்சை குழந்தை மாதிரி கேவி கேவி அழுகுறீங்க? அவ ஓடி போனது கூட எனக்கு பெருசா தெரியல. அதையே நினைச்சுக்கிட்டு 2 நாளா பச்சை தண்ணி கூட குடிக்காம பழியா நிக்கிறீங்களே. இத நினைக்கும் போது எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குங்க. நானா இந்த வீட்டுலயா? உயிரே போனாலும் சரி, தொண்டைய கட்டிக்கிட்டாலும் சரி, பச்சை தண்ணி பல்லுல ஊத்த மாட்டேன். என்னம்மா இது? நீங்க 2 பேருமே இப்படியா இருந்தா மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்களை பாக்குறது யாருங்க? சொல்ல, நான் எப்படி எல்லாமோ நினைச்சேன், இப்படி நடந்து போச்சு. நான் என்ன பத்தி கூட கவலைப்படல. அவரை வாயை திறந்து ஒரு வார்த்தையாவது பேச சொல்ல. வாயை திறக்க மாட்டாரு. வாயை திறந்தா கொட்டிடும். சொல்ல, அவரை எங்கேயாவது சினிமா கினிமா கூட்டு போயிட்டு வாப்பா. அத வேணும்னா நான் செய்யறேன். கிருஷ்ணலீலான்னு பழைய படம், பக்தி படம், புத்தம் புதிய காப்பி. ஐயாவும் நானும் அதுக்கு போயிட்டு வரணும். அங்க மாப்பிள ருக்மணி, கல்லு சூடா இருக்கு, மாப்பிளைக்கு தோசை போட்டு கொண்டு வாமா. வேண்டாம் பாட்டி, நாங்க வரும்போது வழியிலேயே சாப்பிட்டோம். ஓ அப்பா, என்ன புழுக்கமா இருக்கு. நான் வெளியே போய் படுத்துக்கிறேன், நீ வந்து கதவை சாத்துக்கமா. வா. கதவை சாத்தியாச்சா? நந்து, தாலி கட்டினதோட உன் சத்தியத்தை நிறைவேற்றிட்டு தான் நினைக்காதே. என்னைக்கும் அவளை சந்தோஷமா வாழ வைக்கிறது தான் அந்த சத்தியத்துக்கு அர்த்தம். என்ன?
ஒண்ணு இல்ல, கிருஷ்ணலீலா படம் பாத்தியே, படம் எப்படி இருந்தது? படம் எப்படா முடியும்னு இருந்தது. ஏன் கதை பிடிக்கலையா? ஒரு சீனாவது பாத்திருந்தா தானே. நைட் எப்படா வரும்னு காத்திட்டு இருந்தேன். ஏன் ருக்மணி, என்னை எப்பவுமே கோச்சிக்க மாட்டேல? அது எப்படி? அடிக்கடி கோச்சிக்கிட்டா தான் நமக்குள்ள நெருக்கம் அதிகம் ஆகும். பாமா, பாமா, மாமா இல்லடா உன் மாமா. என்னடா முடிக்கிற நன்றி கட்டவன? என்ன நெஞ்சு எடுத்ததுன்னா மறுபடியும் இந்த வீட்டுல கால எடுத்து வைப்பேன். பாமா. யாரா மாமா? மறுபடியும் மாமான்னா மரியாதை கெட்டு போயிடும். ஓகே ராஸ்கர், இந்த கன்றாவி எல்லாம் கண்ணால பார்க்க கூடாதுன்னு தான் உங்க அம்மா கல்யாணம் முடிஞ்ச உடனே காசி புறட்டு போயிட்டா. ஏண்டா என் தங்கச்சி பெத்த பையனா நீ? உன்னை சின்ன பிள்ளையில இருந்து படிக்க வச்சு ஆளாக்கி இவ்வளவு பெரிய மனுஷனாக்கி இந்த வீட்டையை கட்டி கொடுத்து என் உயிருக்கு உயிரா இருந்த ஒரே ஒரு பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அதுக்கு நன்றி கடனா இது? அழகு அம்மா, அழு, நல்லா அழு. அத்தா அத்தான்னு அவரையே சுத்தி சுத்தி வந்தீங்க. அத்தா இல்லைன்னா உயிரே விட்டுடுவேன்னு சொன்ன பாரு. அவன் செய்த காரியத்துக்கு அழு, நல்லா அழு. மாமா, தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. பேசாதடா, உலகத்திலே 1ஆம் நம்பர் அயோக்கியம். இனிமே இங்க நின்றுகிட்டு இருந்தா மரியாதை கட்டு போயிடும். போடா வெளியில போ. எங்கடா அங்க போய் மறையிற? நான் கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்குள்ள நீயா போயிடுவேன்னு நினைக்கிறேன். போ. என்னடா என் மகன் இனிமே உன் கூட வாழ வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத மனசுல நிறுத்திக்கிட்டு போ. முதல்ல கணத்துல கையெடு. ஏண்டி நடுராத்திரியில எங்க போறீங்க நீ யார் கேட்டுக்க கூடாது? நான் தான் தூங்கிட்டேன்னு சொல்றேன்ல. ஆமா, நல்லா தூங்கினேன். சரி, மாப்பிள்ள வராரு, நல்லா கேளு, நான் உள்ள போறேன். உட்காருங்க. உள்ள போய் உட்காரலாமே. சரி வாங்க. ராத்திரி தியேட்டர்ல உங்களை பார்த்து ஒருத்தர் கத்துனாரே, அவர் யாருங்க? அவர் எங்க மாமா. அவருக்கு பொண்ணு ஏதாவது இருக்கா? இருக்கு. அந்த பொண்ணுக்கு உங்களை கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரா? ஆமா. அப்பா அவர் கத்தினதுல நியாயம் இருக்கு. என்ன எப்போ உங்க வீட்டுக்கு கூட்டு போறீங்க? நாளைக்கு போலாம். என்ன பாட்டி? வந்துட்டியா? ருக்கு என்ன பண்ற? அடுப்புதுறாடா. ஏன் நீ குளிர் காய போறியா? இல்ல, ருக்கு என்ன பண்றான்னு. மாப்பிள்ள உள்ள இருக்க. ருக்கு அவளும் தான் உள்ள இருக்கா. ஓஹோ, இந்த பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதானே உள்ள போறேன். என்னல ஏர்? என்ன ருக்கு காலங்காத்தாலேயே வந்துட்ட, ஏதாவது விசேஷமா? என்ன நீ மாப்பிள்ளைய தனியா விட்டுட்டு வந்துட்ட? அதுக்குதான் நீ வந்துட்டியே. போ, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். எனக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஜாஸ்தி போடு போதும். முடிச்சு பாரு, பேருக்கு ஏத்த மாதிரி. நேத்தே நான் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொல்லணும் இல்லையா? சும்மாரா, விஷயம் எக்கச்சக்கமா போயிடுச்சு. எவ்வளவு தூரம் போயிடுச்சு? மூலமா ஜானா நேத்து ராத்திரி தியேட்டர்ல வச்சு என்னையும் ருக்மணி மாமா ஒன்னாவே பாத்துட்டார். அச்சோ, ஏண்டா இந்த மாதிரி உயிரோடு இருக்கிற? உன்னை வெளியே வா பேசிக்கிறான். இப்பவே போய் ருக்மணி கிட்ட பேசவா? உன்னை முறைக்காதற. அடே அடே, அதிர்ஷ்டகாரம் பைய. ஜிகிரி காபி. தேங்க்யூ. ஏமா இருக்கு, நேத்து கிருஷ்ணலீலா படம் பாத்தியே, அது உனக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் சேஷு? சேஷு, அது சரி, இந்த மாதிரி படம் எல்லாம் எடுத்தா எப்படி அது பிடிக்கும்? இல்ல, அவருக்கு ஒரு மாமாவும் மாமாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க.
என்னங்க இன்னும் ஏதோ பாக்கி இருக்க போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவன் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கான். ஏய், பண்ண ஒரு தப்பு வரைக்கும் போறண்டா, மேல மேல தப்பு பண்ணாதடா. கொஞ்சம் சும்மா இருக்கேன். என்னங்க சேஷு நீயே சொல்லு. ஏடா ரந்து சொல்லிட்டா. ஷே, சொல்லு. இவங்க அம்மா கிட்ட இவன் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். அதனால வேற ஒண்ணும் இல்ல, இவன் பொண்ணுக்கு மாமா ஒருத்தர் இருக்காரு. அது இது உலகான விஷயத்த சொல்லு. அதாவது மேலக்கார பந்தக்கார எல்லாம் இருக்கும் போது நான் கொஞ்சம் காபி சாப்பிட்டு சொல்லட்டுமா? அது வேற ஒண்ணும் இல்ல, நந்து இருக்கானே, நந்து அவனுடைய மாமா பொண்ண முந்தா நேத்து கல்யாணம் பண்ணிட்டான். மரியாதையா வெளி போங்க. ஐயோ என் பேத்தி பாட்டி. இப்படி தயவு செய்து நான் சொல்றது. Shut up and get out from here. இந்தாங்கம்மா, விநாயகர் பொண்ணு வாங்கிக்கோங்க, சுப்பிரமணியர் பொண்ணு வாங்கிக்கோங்க, மூலவர் பொண்ணு வாங்கிக்கோங்க. எவ்வளோச்சுமா? 4 ரூபாய் ஆச்சுமா. இல்லை இல்லையா, 4 ரூபாய் தான் இருக்கு. 10 ரூபாய் சில்லறை இருக்குதுங்களா? இல்லம்மா, உங்க கையில தான் முத போனி. பரவாயில்லைங்க, நான் தரேன். ரொம்ப நன்றிங்க. மூலவர் பொண்ணு வாங்கிக்கோங்க. வச்சுங்க, வரும்போது சில்லறை வாங்கிக்கிறேன். சரிம்மா. என்னம்மா அர்ச்சனையா? ஆமாங்க. யார் பேருக்கு? நந்தகோபால். உங்களுக்கு பேர் எடுத்துருப்பா. பேரு? நந்தகோபால். கஜானனம் கஜமுகந்தகனம் தேவத்ரதே. யாரு பேருக்கு அர்ச்சனை? என் வீட்டுக்காரர் நந்தகோபால் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுக்கு யார் பேர்ல அர்ச்சனை? என்ன தொட்டு தாளு கட்டின புருஷன் நந்தகோபால் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. 2 பேரும் ஒரே மாதிரியா இருக்க. பேஷ் பேஷ். ஓம் கிருஷ்ணைர சமாயுதைஹி காலைர் ஹரித்வமாபர்ணைஹி இந்திராயாகி தகஸ்ரேக அக்னிர் வித்ராஷ்டிர்வதன வாயுஸ்தேத கந்திரக சம்மத்சராபிஷோபர்ணைஹி நித்யாஸ்தேனுகராஸ்தம பிரம்மண்யோ குந்து பிரம்மண்யோ குந்து பிரம்மண்யோ. டேய் நந்து, உன் மனசுல பெரிய ராபர்ட் ப்ரூஸ் நினைப்ப செரஞ்சு குட்டியே பாத்துட்டு இருந்தா ஐடியா வந்துருமா? ஏன் நீ தான் ஏதாவது ஐடியா கொடுக்கறது? நான் மாத்திரம் என்ன வச்சுட்டு வஞ்சனையா பண்றேன். இத பாரு, நீயும் ஒரு டைப்பு, உனக்கோ டபுள் வைஃப். இனிமே பேட்டில் தாண்டா உன் லைஃப். தேங்க்யூ. இந்த பாருடா, பாமா ருக்மணி 2 பேருமே எனக்கு வேணும். ஒருத்திக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்திட்ட நான் போக மாட்டேன். 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்க முடியுமா முடியாதா? அப்பா
ஏண்டா இப்படி பண்ண எப்படி? எப்படி? பகல் பொழுதுல பாமா ஆத்துக்கு போயிடு, ராத்திரி பொழுதுல ருக்மிணி ஆத்துக்கு போயிடு. எப்படி? வேற வேலை வெட்டிக்கே போவனாங்கறியா? ஓஹோ, அது ஒண்ணு இருக்கோ. சரி, பாமா ருக்மிணி ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சாலும் பகல் பொழுத நீ எப்படியாவது தீர்த்துருவ. ராத்திரி பொழுதுல சண்டை சச்சரவே இல்லாமையா இருக்குன்ற. முறைக்காதரா முறைக்காதரா. இப்ப என்னன்ற, பாமா ருக்மிணி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு நீ சுபிட்சமா குடுத்தனம் பண்ணுன்ற, அவ்வளவுதானே? ஆமா. இந்த பர்றா, இந்த சேஷாத்ரி BABL வக்கீல் இருக்கிற வரைக்கும் இந்த கேஸ பத்தி நீ கவலையப்படாத. வாங்கண்ணே. ஏம்மா பாமா, எப்ப பார்த்தாலும் ஆல்பத்தையே அடைச்சுட்டு இருக்கியே, நீ அவரை வீட்டோட வச்சுக்கணுங்கிற அபிப்பிராயமே கிடையாது நோக்கு. நான் எப்பவும் கதை தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். அவருக்கு தான் இங்க வர பிரியும் இல்ல. அக்கார்டிங் டு ஜெனரல் லா, திறந்து விட்டு நுழையறதுக்கு அவன் நாய் இல்ல, நாயகன். பாவம், வாயில்லா ஜீவன். நேத்து இங்க வந்தாராமே, நீ விரட்டிட்டியாமே? ஆமாண்ணே, வந்திருந்தாரு. அந்த சிரிக்கி இருக்காளே ருக்கு, அவ வீட்டுல இருந்து வந்திருந்தாரு. வரதும் போறதும் இந்த ஒரே வாசலோட இருக்கிறதுனா வாங்க, இல்லன்னா போங்கன்னு சொன்னேன். உடனே திரும்பி போயிட்டாரு. இதுவே ருக்குவா இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பா? என்ன பண்ணிடுவா? அவனுக்கு பிடிச்ச பலகாரமா வகை வகையா பண்ணி பக்கத்துல உட்கார்ந்து பரிமாறுவா. பக்கத்திலேயேவா? ஊட்டியே விடுவா. ஊட்டியே விடுவாயா? விடாம பின்ன வாய்க்குள்ளே விரல வச்சிட்டு இருப்பாளா? உண்ட விட்டுக்கு அட்டகர வைக்க மாட்டான் இவன். அதுக்கப்புறம் ருக்குவே கதிர அவன் பின்னாலே சுத்திட்டு இருப்பான். ஐயோ, இப்ப என்னென்ன பண்றது? ஒண்ணு இல்ல, அவரை உன் பக்கமா ஈர்த்துருன்ற. எப்படி? ரொம்ப சுலபம். அதை விட அதிக பிரகாரமா நீ பண்ணி பக்கத்துல உட்கார்ந்து பரிமாறு, ஊட்டி விட. ஒண்ணு தெரியுமா நோக்கு, ருக்குவா இருந்தா சாப்பிட்டு முடிஞ்ச உடனே இலை எடுத்துருவா. நீ எடுக்காத, அதே இலையில அவ முன்னாலே உட்கார்ந்து நன்னா சாப்பிடு. சாப்பிட்ட என்ன ஆகும்? வயிறு ரொம்ப முண்டான் மயங்கி அப்படியே மடியில சாஞ்சிருவான். அப்புறமா கதவை சாத்திக்க. போங்கண்ணே. சும்மா போக சொல்றியா? தாகமா இருக்க? இருங்க, தண்ணி கொண்டு வரேன். எதுக்கு தண்ணி? ஹார்லிக்ஸ் போதும். இந்த ஹார்லிக்ஸ். இங்கேயுமா என் கேஸ்ல ஒரு சேஞ்சே கிடைக்காதா? என்னது? ஒண்ணு இல்ல, உன்னையும் நந்துவையும் ஒண்ணு சேர்க்கிறதா என்னுடைய எய்மே. அதுதான் உன் கிளைமே. தெய்வமே. ஐயோ பாவமே. ஏ சேஷு, ஆ, அவர் சாப்பிடாம இருக்காருன்னு சொன்னியே, ஏ அந்த சிரிக்கி பாமா வீட்டுக்கு போறதே இல்லையா? போவானா? போ விடுவான். மனசு பூரா அவனுக்கு இங்கதான். பாவம், காயறான். அப்படியா? வயிறு காயறான். இப்ப என்ன பண்ணலாம் சேஷு? காலியா இருக்கும் போது லோடு பண்ணலாம். நீ என்ன பண்ற ருக்கு, அவனுக்கு பிடிச்ச பலகாரமா நிறைய பண்ணு, பக்கத்துல உட்கார்ந்து நீயே பரிமாறு. அதுக்கப்புறம் குட்டி போட்ட பூர மாதிரி உன் பின்னாலே சுத்தரடா இல்லையா பாரு. ஏன் சேஷு, அந்த சிரிக்கிக்கு இந்த விஷயம் தெரியுமா? எப்படி தெரியும் சொல்லுவனா? என்னுடைய எய்மே அவனையும் அவனையும் சிரிக்கணுங்கிறதானே. அந்த சிரிக்கிய சேஷு மாட்டி நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்துறேன். இதெல்லாம் ஒரு காபி. என்னடா கோவமா? பின்ன என்னடா பசிக்குதுன்னு சொன்னல, வெறும் காபியை கொடுக்குறிய, ஒரு சிகரெட் கூட கிடையாதா? சிகரெட் ரெடி. வெளியே தான் 555 பாக்கெட், உள்ள என்ன காஜாவா மல்லிசேரியா? ஒரிஜினல் 555டா. இழுத்துக்கிட்டே இரு, பின்னாலே விருந்து வருது. யாரோ பாவம் புது கேஸ் வசமா மாட்டிட்டாங்க. புது கேஸ் இல்லடா, உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா. கடைசியில வேண்டியவங்கிட்டே அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? வேற யாரும் இல்ல, பாமா ருக்மிணி. ஐயோ ராஸ்கல், நான் தான். அவங்கள என்ன வர சொன்ன? நீ தானே சொன்ன பசிக்குதுன்னு. வகை வகையா பட்சணம் எல்லாம் பண்ணி கொண்டு போறாங்க. ஏண்டா டேய், ரெண்டு பேரையும் வர சொல்லிருக்கே, ரெண்டு பேரும் ஒண்ணா வந்து இங்க ஏதாவது தாராதான் நான் எப்படா சமாளிக்கிறது? அட பைத்தியாரா, நந்து பைத்தியாரா. பாமா ருக்மிணி ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதால நம்ம பாயிண்ட். இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து வர போறா. அவளும் கேரியர், இவளும் கேரியர். ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவா. எப்படிடா இந்த பிரேரிக்கு எவ்வளவு சேவி கொடுத்து ஒரு பாயிண்ட் பிடிச்சு வச்சிருக்கிற? என்னடா ஓடாங் ரெண்டு பேரும் ஒண்ணா வராங்கடா. நீயோ? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. பூமே நடக்க போகுது. ஏண்டா டேய், என்ன மாட்டி விட்டு கவுண்டா படுத்துட்டு இருக்க. ஐயா 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 அண்ணிங்களே, பாமா ருக்மிணி. ஆமா நான் பாமா இல்ல. ருக்கு வா. ருக்கு இல்ல. ஆமா உன் கண்ணாடி எங்க? கண்ணாடி போட்டவன் தான். வாங்குவா பாமா ருக்மிணி. ஏன் இப்படி குழப்பற? அம்மா மீட்டர் போட்ட வண்டியில வந்திருக்கீங்க? நான் டாக்ஸில வந்திருக்கேன். நான் ஆட்டோல வந்திருக்கேன். ஆட்டோலியா? காத்தாட வந்திருக்கேன். நான் கண்ணாடி இறக்கிட்டு வந்திருக்கேன். தரல என்ன? கனகாம்பரம். அடடே நீ வாழைப்பழத்தோட வந்திருக்கியா? நான் ஃப்ரூட் மார்க்கெட்ல இருந்து வந்திருக்கேன்.
நான் ஆப்பிளோட வந்தேன். அப்படியா? பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன அவர் எங்க? என்கிட்ட சொல்ல. அவர் குளிச்சிட்டு இருக்கார். எங்க? டைனிங் ரூம்ல. என்னது? பாத்ரூம்ல. அதானே. சரி. நல்ல வேளை தாப்பா போட்டு குளிக்கிறான். என்ன அவருக்கு எந்தெந்த பட்சணை பிடிக்கும்னு அத்தை சொல்லிருக்காங்க. எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அவர் சீக்கிரமா வர சொல்லுங்க. நான் வந்திருக்கேன்னு சொல்லு சேஷு. அவருக்கு என்ன பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து என்ன விரும்பி சாப்பிடுவாருன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். எல்லாருக்கும் சின்ன வயசுல தாய்ப்பால் தான் பிடிக்கும். சேஷு, ஏன்னா நான் கொண்டு வந்து தானே சாப்பிட போறாரு. நான் கொண்டு வந்தது தானே சாப்பிடுவாரு. பாபா ருக்மணி, நான் சொல்றத கேளுங்க. ஒரே இலைய போட்டு 2 சாப்பாட்டையும் கலந்து வச்சிருங்க. முடியாதுண்ணே. என்னோடதுல கண்டத கலக்க நான் ஒத்துக்க மாட்டேன். அதுவும் இல்லாம சுத்தமான நெய்ல செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நானே வெண்ணெய் வாங்கி நெய் காய்ச்சி ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன். இதுல கண்டது கிடையதெல்லாம் கலக்க நான் ஒத்துக்க மாட்டேன். சுத்தமான வெண்ணெய், சுத்தமான நெய்யா? முதல்ல அந்த மாட்டை பார்க்கணுமே. விளையாடாதீங்க. நீங்க வேணா பாருங்க. அவர் நிச்சயமா ஏழையில தான் வந்து உட்கார்வாரு. பகல் கனவு. பாவம். என் இலைக்கு பக்கத்து இலை அப்படியே தான் இருக்க போகுது. எந்த இலைன்னு இப்ப தெரியும். மட்டும் எந்த இலையில உட்கார போறாருன்னு பாக்கலாமே. அவகாசமா தம்படிக்கிறத பாரு நந்து. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கடா. வாயே திறக்க மாட்டேன்றாங்க. நீதான் ஒரு நல்ல ஐடியா கொடு. ஏண்டா சிக்கல் உண்டாக்குறதால நீ நான் ஐடியா கொடுக்கணுமா? அடே நீ எல்லாம் ஒரு வக்கீல், உனக்கு ஒரு போர்டு, உனக்கு ஒரு கோர்ட், உனக்கு ஒரு ஆபீஸ். எனக்கு எல்லாமே ஒண்ணுதான்டா. உனக்கு தான் 2. அதனால தான் இந்த இடைஞ்சல. என்ன பண்ற? என்னது? எனக்கு தெரியாது. அவங்க சண்டை போட்டு இங்கே வந்துட போறாங்கடா. அங்க போய் சமாதானம் பண்றா போட. ஐம் சாரி. அவனுக்கு முதுகுக்கு சோப் போட்டேன் பத்தல, அதனாலதான் இப்படி ஆகி போச்சு. ஐயோ அருவேசா, காணமா? 2 பேருமா சேர்ந்து அவன் என்ன பண்ண? இல்லையே, எனக்கு தெரியாது. நல்லா பார்த்தாளோ? இருங்க வரேன். இத பாத்துங்க. என்ன சேஷு? காலமே எங்க போயிருப்பாரு? உள்ள இல்லன்னா வெளியே தான் போயிருந்திருப்பா. மாமா கோச்சு பாருன்னு டயத்துக்கு போடுமேன்னு சொல்லி கபடிக்கு போயிருப்பா. எந்த வழியா? அது வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில போக வேண்டியது தானே. இரு. Dress? Dress உனக்கு அவனை பத்தி தெரியாதா? ஒரு சமயம் சலவத்துணி வரலன்னு சொல்லி ஈரட்டவரை கட்டிக்கிட்டு அடுப்பு சாப்பிட பட்டையா பூச்சிக்கிட்டு கோயிலுக்கு போற மாதிரியே கம்பெனி வரைக்கும் போயிட்டு வந்துட்டான். அப்போ நான் கம்பெனிக்கே போய் பரிமாறுறேன். நான் மட்டும் என்ன? ஐயோ, இந்த கம்பெனி ஒத்து வரலன்னு சொல்லி தர அவன் அந்த கம்பெனிக்கு போயிருக்கான். அதுவும் இல்லாம அவங்க மாமாவுக்கு எத்தனை கம்பெனியோ, அவன் எந்த கம்பெனியில இருப்பானோ. ஆமா, இது வேற இருக்கா? சேஷு, ஒண்ணு பண்ணு. அவர் வந்த உடனே நான் கொண்டு வந்த பலகாரத்தை தான் சாப்பிடணும்னு நல்லா சொல்லி வை. அண்ணா, பசிக்கிறவங்களுக்கு நொறுக்கு தீனி முக்கியம் இல்ல, சாப்பாடு தான் முக்கியம். நான் கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. சேஷு, அவர் வந்த உடனே என் வீட்டுக்கு வர சொல்லு, பார்க்கலாம். சேஷு, எல்லாத்தையும் நீயே சாப்பிடாத. நல்ல சமயத்துல ஞாபகப்படுத்துறேன். அப்பா, தலைக்கு வந்தது இலையோட போச்சு. இலையே போச்சு. சேஷு தூக்கி விடுறா. மாட்டிக்கிட்டா வலிக்கிறடா, இடுப்பெல்லாம் வலிக்குதுடா. டேய் கொஞ்சம் தூக்கி விடுறா. என்ன லேயர், என்ன விஷயம்? இங்க பாத்தியா? என்ன ஜூஸ்? யாருக்கு? எல்லாம் உங்க ஆத்துக்காரருக்கு தான். தாலி என்னமோ 2 பேரும் கட்டி இருக்கான். காரியம் பூரா நான் பண்ண வேண்டியதா இருக்கு. பெரிசா என்னத்தை கிழிச்சிட்டே? ரோஷம் மாத்திரம் பொத்துட்டு வருது நோக்கு. பாவம், நந்துவுக்கு 2 நாளா உடம்பு பூரா ஜுரம். ஜுரமா? ஏன் மரமாரி நின்னுட்ட? ஆத்துக்காரியா இருந்தா பழத்தை புடிச்சு ஜூஸா கொடுத்துருப்பா. ஆம்பளை நான் என்ன பண்ணுவேன்? புளிஞ்ச ஜூஸ பாட்டில புடிச்சு கொடுத்துருக்கேன். மல்டி விட்டமின். மொத்தம் சாலிட் கேஷ் 30 ரூபாய். சரி சரி, ஒப்பாரி வைக்காத. இந்தா 30 ரூபாய் எடுத்துக்கோ. மிச்சத்தை நீயே வச்சுக்கோ. அது எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அவன் பண்ற அவஸ்தை என்னமா புரள்றான் தெரியுமா? சிங்கிள் காட்ல புரட்டா என்ன ஆகும்? விழுந்தாரா? விடுவனா? பிடிச்சிட்டியா? டபுள் காட்ல தூக்கி போட்டேன். அப்பாடா. ஆனா ஒண்ணு, ஒவ்வொரு புரளலுக்கும் ஒரு புரளல் ருக்கு, ஒரு புரளல் ருக்கு, ஒரு புரளல் ருக்கு, ருக்கு புரளல் ருக்கு புரளல் ருக்கு புரளல். தாளக்கட்டோட அரைச்சிட்டே இருக்கிறான். நான் தான் சொன்னேன், ஏன்டா அனுப்பிக்கிட்டு அவளாவது வர்றதாவது. இது முதல்லயே அந்த கிட்ட சொல்ல வேண்டியதானே? முதலையே சொல்லிட்டுதான் அப்புறம் இது எப்படி? பாட்டி இன்னும் இருக்காங்களா? அட பாவி. பாட்டி? அவள் வைர அடிகை அணிந்திருந்தாள். பாட்டி?
நான் எதிர்பார்க்கவே இல்லையே, கல்லு மாதிரி இருக்கேளே. ஏண்டா கட்டையில போறவனே, என்ன பத்தி உனக்கு என்னடா கவலை? பாவம் அந்த பிள்ளையாண்டான் ஜுரத்தால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவனை போய் கவனியேண்டா. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அவருக்கு எப்படி இருக்கும் என்னமோ. நான் முதல்ல ஒரு நல்ல டாக்டரை பார்த்து அவருக்கு என்ன பண்ணணுமோ பண்றேன். நீ வீட்டை பாத்துக்கோ சேஷு. பாட்டியே, அயோக்கிய ராஸ்கல், என்ன நானே கவனிச்சுக்கேன். போடா. பாட்டிக்கு என்ன பலன்? இன்னைக்கு ஒரு பொழுதுடா. அதுக்கே வா. என்ன வலிக்குதுங்க? போடா போடா. ஐயோ, இப்ப என்னென்ன பண்றது? இந்த பாரு, நீ என்ன பண்ற, உனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டாக்டரா கூப்பிட்டுக்கிற. முதல்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மேட்சிங்கா பர்சனாலிட்டி லோடு பண்ணிக்கிறேன். அந்த டாக்டரை கூட்டிக்கிட்டு நேரா அவன் வீட்டுக்கு போறேன். டுமேல் மேல விழுந்து அத்தான் இன்னும் சத்தம் போட்டுறேன். டாக்டர் முன்னாடியே வா. ஏன் உன் முன்னால அவர் மாத்திரம் ஊசி போடலையா? அது ஆம்பளைங்களுக்கு ஆம்பளை, இது புருஷன் பொண்டாட்டி அப்படிங்கிறீங்களா? அப்படித்தான்ற. முதல்ல பிரமாதமா மேட்சிங் ட்ரெஸ் ஒண்ணு பண்ணிட்டு வா. ஓடு சீக்கிரம் சீக்கிரம். சும்மா ஜாமன மோர் சாதம் வெங்காயம் காம்பினேஷன் மாதிரி இருக்கணும் மேட்சிக்கு. ஒன்னு மேங்கோ ஜூஸ்னா ஒன்னு ஆப்பிள் ஜூஸ்னா, சாப்பிட்டு பார்த்தா ரெண்டுமே லெமன் ஜூஸ். சாப்பிட்டு தொலைச்சேன், உனக்கு கொடுக்கல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு. அடே ஐயோ, இவனுக்கு சித்த சுவாதீனம் இல்லாம போயிட போகுதுன்னு எனக்கு எப்பவோ தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. ஹலோ ஹலோ, அடே என்னடா வாசிக்கிற? அடே எங்க போனாலும் விட மாட்டேங்கிறேடா. நீ எங்கடா போன? இங்கதானடா இருந்த. சும்மாரா, கொஞ்சம் முன்னால தேவலோகத்துல இருந்த ஒரு அருமையான கனவு. அங்க நான் தான் கிருஷ்ணன், மாமா ருக்மணி, என் பொண்டாட்டி ரெண்டு பேரும் என்ன படுக்க வச்சு ஆளுக்கு ஒரு காலை அமைக்கி விட்டுட்டு இருந்தாங்க. அங்கேயும் வந்து கருத்தியாடா பாவி. தேவலோகத்துக்கு நான் வந்தனா? ஆமா, அங்க எனக்கு என்ன பாத்திரம்? பிரம்மாவா விஷ்ணுவா? அதை விட பொருத்தமான பாத்திரம் நாரதர். ஓஹோ, சப்பலா கட்ட வேஷமா? நல்ல காலம் அனுமான வேஷம்னு சொல்லலாம் விட்டியே. அதான் பூலோகத்துல எடுத்துட்டியா? டேய் சும்மாடா, உனக்கா எவ்வளவு ஸ்ட்ரெயின் எடுத்து பிரெயினுக்கு எவ்வளவு வேலை கொடுத்து பாயிண்ட பிடிச்சிருக்க. டேய், உன் பாயிண்ட் லட்சணம் தான் அன்னைக்கு அவங்க டிஃபன் பாக்ஸோட வந்தபோது தெரிஞ்சு போச்சு. டேய், இந்த தடவை அதை விட பெரிய பாயிண்டா பிடிச்சிருக்க. பாமா ருக்மணி ரெண்டு பேர்கிட்டயும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டாக்டரை கூட்டி வர சொல்லியிருக்கேன். டேய் டேய், ஏன்டா என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ற? நான் நல்லா தானடா இருக்கேன். டேய், உடம்பு சரியில்லைன்னு சொல்லியாச்சுடா, நல்லா இருந்து பிரயோஜனப்படாது. படுறா. ஐயோ, அவன் வராடா. போடா, உடம்பு சரியில்லைன்னு இங்க படுத்துற, உள்ள வா, படுறா. போடா, சீ எடுத்து ஓடா. நைனா மாமாதே. சீ, பாமா ருக்மணி, பாமா ருக்மணி. அனத்ரா, ஐயோ, பாமா ருக்மணி பொட்ட காப்பாத்துங்க. கொண்ட வச்சிருக்கான்னு அவசரத்துல சாவி வச்சு வந்துட்டேன். நீங்க சாவி இல்லாமே பொட்டி திறக்கிறவரா? Actually, 8 o'clock. Thank you. 101. 103. 101. 103. இன்னும் இவ்வளவு வேகமா ஏறுது? நீங்க வச்சிருக்கிறது தெர்மோமீட்டரா இல்ல டாக்ஸி மீட்டரா? கொஞ்சம் தண்ணி கொடுங்க.
எவரிதிங் இஸ் ஓகே. இனி நீங்க அவரை பத்தி கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்தேன். இருந்தா தானே டாக்டர் நாளைக்கு அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம்னு சொல்றேன். பாயிண்ட் இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லடா. என்ன இறக்கி விடுறா, என்ன இறக்கி விடுறா. அதுக்காக என்ன பார்த்த உடனே லொடக்கன் இப்படி பண்ற? போங்கண்ணே, உங்க பேச்சே சரியில்லை. இனிமே உங்க யோசனை எதுவும் வேண்டாம். எல்லாம் அவகிட்ட போய் சொல்லுங்க. எனக்கு என்ன, அவன் நந்து இருக்கானே இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அது என்ன புது சந்தோஷம்? நீ எப்ப பார்த்தாலும் முறை மாதிரி முகத்தை வச்சிட்டு இருக்கிற. ஆனா அவ இருக்காளே, ஆஹா, அது கண்ணு, அது மூக்கு, அது உதடு, அவ தொண்டை எக்ஸ்ரே தொண்டை. எச்ச விழுங்குனா வெளியிருந்தே தெரியும். யாரு அந்த கண்ணாடிக்காரியா? இல்ல, கேப்ரே கேர்ள், டான்ஸ் ஆடுற பொண்ணு. இன்னொருத்தியா? அநியாயமா இருக்கே. அவ டான்ஸ் ஆடுறதா? இல்ல, அவர் இன்னொருத்தியோட சந்தோஷமா இருக்கிறது. அண்ணே, இப்ப என்னென்ன பண்ணலாம்? ஒரு வழி இருக்கு. இங்க பாத்தியா, இந்த விராசத்துக்கு நாளைக்கு சாயங்காலம் கரெக்டா 6 மணிக்கு வந்துரு. அவரை கையை கனவமா பிடிச்சிருவோம். சரி அண்ணே. சீக்கிரம். நௌஷத், பர்மன், அடே அங்கதான் அங்கதான். 3 நாளா பல்லு கிடக்கல என்னமோ மாட்டிண்டு பரம வேதனையா இருந்தது. இப்ப தாண்டா ஒரு நிம்மதியா இருக்கு. என் சங்கீதம் ஏதான ஒரு விதத்துல நிம்மதியை கொடுக்கும் சார். ஏடாடா முண்டா, உனக்கு என்னடா தனிமையில இப்படி ஒரு சோகம்? நான் என்ன சார் பண்ணட்டும்? எனக்கு இருந்த ஒரே ஒரு சின்ன ரசிகர் அவளும் ஊரை விட்டு போயிட்டா. இனிமே நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் வரவே மாட்டேன் போல் இருக்கு சார். ஏண்டா, பெரிய மியூசிக் டைரக்டர் ஆறதுக்கு ஊஞ்சல் இருந்துதான் பழகுவாங்களா? இதுல உட்காந்து வாசிச்சா பிற்கா எல்லாம் வருதே சார். அது நீ வாசிக்கிறதுல வரல, இந்த ஆட்டத்துல வருதுடா. ஐயோ, இப்ப நான் என்னதான் பண்ணலாம்? ஒண்ணு பண்ணு, இந்த ஓடுற ஜலம் இருக்க ஆத்துல போய் கழுத்து ஆழத்துல நின்னு அங்க வாசி. பெரிய வித்வானா வருவேன். வாய்ப்பாட்டுக்கு தான் தண்ணியில் நிக்கணும், வயல் நிக்குமா? நின்னு வாசிச்சு பாரு. தண்ணிக்குள்ள நின்னு வாசிச்சா என்ன நாதம் வருமோ? எப்படியோ சார், நல்ல நாதம் வந்து நானும் ஒரு நல்ல கச்சேரி வாசிச்சா போதும் சார். அடே, உன் கச்சேரிக்கு நான் ஏற்பாடு பண்றேன், பயப்படாத. நாளைக்கே கச்சேரி, நாளைக்கு கச்சேரி. இன்னைக்கு அறுத்துறாத, கம்பி வேணும் நாளைக்கு, புரியுறதா? நந்து, நந்து, உன் ஆத்துக்காரிக்கு 2 பேரும் வந்தாச்சு. போடா, போய் அவனை கட்டி பிடிச்சு ஆடு. எனக்கு பயமா இருக்குடா, ஆட வராது. டேய், போய் கட்டி புடுறா. ஆடுறதெல்லாம் அவன் பாத்துக்குவா. டேய், எப்படிடா கட்டி பிடிக்கிறது? இந்த லட்சணத்துல 2 கல்யாணம் உனக்கு. எப்படி கட்டி பிடிக்கிறதுன்னு தெரியாதா? எகிரி புடுறா. போடா, போடா.
மௌனகுரு வாசியாண்டா சார் இத நான் எதிர்பார்க்கவே இல்ல சார். என் லைஃப்ல முதல்ல கச்சேரி வாசிக்க போறேன், அதுவும் உங்க தயவுல. சார் உங்களுக்கு செங்கல்லையே செல வைக்கலாம் சார். செங்கல்லையா? மத்தவங்களுக்கு எல்லாம் கருங்கல்ல கட்டி கட்டி கருங்கல்ல தீந்து போச்சுன்றியா? வாசிக்க மாட்டேன். நான் ரெடி. அப்ப அடி. வக்கீல் சேஷாத்ரி வீடு இதுதானுங்களே? வக்கீல் சேஷாத்ரி வீடு இதுதானுங்களே? வேற வீடு வெளியில போர்டு மாட்டி இருக்கு. டைம் ரொம்ப சரியில்லை போக்கு. சேசு ஏதோ புது கேஸ்ரா. கேசா வாங்கண்ணா.
என்ன இது வெறும் உடம்போட கொண்டு உடைச்சு விட்டேன். க்ளோஸ் கோல். அடடே கட்டின்னு இருக்கேடா. இருக்கனே. ஆமா நீங்க தானே வக்கீல்? ஆமா. சட்டை போடலன்னு சந்தேகமா இருக்கா? இத பத்தடா இந்த கவுனு கோட்டு எல்லாமே என்னுடையதுதான். வேணா போட்டு காட்டுமா? அப்போ அவரு ஜூனியர், எனக்கு ஜூனியர். என்ன விஷயமா வந்திருக்கேள்? ஒரு விவாகரத்து பண்ணணும். யாரையா? ஒரே குழப்பத்தில் இருக்கிறேன், அதனால அப்படி கேட்டுட்டேன். ஆனா ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வேணுமே உங்களுக்கு. ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இல்லாமலையா வருவான்? அதானே. எப்ப அவ இந்த மாதிரி காரியத்தை செஞ்சாலோ அவளை வீட்டுல வச்சுக்கலாமா? இந்த மாதிரி காரியம் பண்ணுனா அவளை வீட்டுல வச்சே இருக்கக்கூடாது. கண்டிப்பா டைவர்ஸ் பண்ணித்தான் தீரணும். தப்பா நினைக்காதீங்க சார், நீங்க தான் சார் உண்மையான வக்கீல். நீங்க தான் சார் எனக்கு உண்மையான கஸ்டமர். ஆமா, அவ எந்த விதமான காரியத்தை பண்ணா? வாந்தி எடுத்தா? வாந்தி எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. கண்டிப்பா டைவர்ஸ் தான். ஆமா சார், உங்க சம்சாரத்து மேல எனக்கு ஏதாவது என் சம்சாரத்து மேல எனக்கு என்ன சந்தேகம்? நேக்கும் கிடையாது. ஏற்கனவே 6 பெத்தவ, 7வது வேண்டாம் போய் கருத்தரை பண்ணிக்கடின்னு சொன்னா கேட்காம இப்ப வந்து வாந்தி எடுத்தா என்ன சார் அர்த்தம்? ஒரு பொம்பளை புருஷன் பேச்சையை கட்டுப்பட்டு அடக்கமா இருக்க வேண்டாம்? உமக்கு இருக்கிற அடக்கம் கூட அவளுக்கு இல்லையே. அது வேற ஒண்ணு இல்ல, அவளை வஞ்சோன்யமா பழகிட்டே. அதான் அவளுக்கு பதிலா நீர் கருத்தடை பண்ணிக்கலாமே. எனக்கு சைட்ல என்ன சைட்ல இன்னொன்னு இருக்கு. உனக்கு 2? பல்ல கரண்டி போடுவேன். இருந்தா சொட்ட தலையா, அதுல வகுடு வேற. நீ கெட்டுக்கு 2 கல்யாணமா? கேட்டு புடமே, அங்கவஸ்திர பொறுக்கி, முடிச்சவைக்கு சோமாரி. போடா நாயே, போடா. சேசு ஏண்டா உனக்கு தெரியாது? 60 வயசுக்கு அப்புறம் ஆம்பளை யார் தானே பொம்பளை யார் தானே? நல்ல வாந்தி கேஸ், நல்ல வாந்தி நோக்கு வருதடா. வந்துருச்சுடா, பாயிண்ட் வந்துருச்சுடா. டேய் சொல்லிட்டு போடா. வந்து சொல்றேன். டேய் துளி வெச்சுக்கடா. அம்மண்டா. என்னென்ன சொல்றீங்க மாமா? உங்க 2 பேர்ல யாரு முதல்ல வாந்தி எடுக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு போயிடுவானா? இவனா இருக்கிறேன். 24 மணி நேரமும் ஆபீஸ்ல படுத்திருந்தா என் பொண்ணு இப்படி வாந்தி எடுக்கும். அதுக்குத்தான் சொல்றேன், மாப்பிள்ளைய முதல்ல உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுக்குங்க. ஐயோ, அவனை கண்ணா பின்னான்னு திட்டி அனுப்பிச்சிட்டேன்னு அவன் முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? நீங்க நந்து முகத்துல முடிக்கலன்னா அவன் ருக்கு முகத்துல தான் முடிப்பான். அப்புறம் அந்த பொண்ணுதான் வாந்தி எடுப்பா. அப்பா என்னப்பா? இப்ப ஒண்ணும் குடிபுடி போயிடல. இத பாருங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு மாப்பிள்ளைய ராத்திரியா கொண்டாந்துருங்க. முகத்திலையும் முடிக்க வேண்டியதில்ல, மாப்பிள்ளைய கொண்டு சேர்த்த மாதிரி ஆச்சு. என்ன யோசனை? திருப்பிக்குங்க, சீக்கிரம் புறப்படுங்க. சரிம்மா, நீ முன்னால போ, நாங்க பின்னால வர்றோம். நீங்க வரீங்களா இல்லையான்னு திரும்பி வேற நான் பாத்துட்டு போனோம். இத போய் உங்ககிட்ட சொல்லி அனுப்பிருக்காரு பாரு. சொல்லி அனுப்புறதுக்கு வேற ஆளாரு, அதுவும் இல்லாம ஊருக்கு போற அவசரம் வேற. சரி, இன்னைக்கு ராத்திரியே வந்துட போறான், நேரா இங்க வந்துருவான். இங்க வந்த பிறகு அங்க போக மாட்டாரே? போறவனா இருந்தா இங்கேயே வர்றான். பாரு, எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல நீ வாந்தி எடுத்தன்னா அவன் இங்கேயே தங்கிடுவான். ஏண்டா, நான் ஒருத்தி ஏமாத்திட்டு இன்னொருத்திட்ட போக மாட்டேன்னு உனக்கு 900 தடவை சொல்லிருக்கல. நான் என்னலடா, யார கேட்டு செஞ்சேன்? தெரியாம செஞ்சுட்டேன், விட்டுறேன். யார கேட்டா செஞ்ச? மிஸ்டர் நந்தகோபால், நான் உனக்காக வாதாடுற டெய்லர் லாயர். என் முன்னால ஏதாவது குறுக்கு கேள்வி கேட்டா நான் குழம்பி போயிடுவேன். குழப்பம் வந்தா எனக்கு கோபம் வரும். நான் சொல்றபடி செய். ராத்திரி 1 மணி வரைக்கும் மாமா வீட்டுல இரு, அப்புறம் ருக்மணி வீட்டுக்கு போ. டேய், அதனால என்னடா யூஸ்? யூஸ் இல்லாம நான் இதை சூஸ் பண்ணுவேன். நான் சொல்றபடி செய். ராத்திரி அங்க இரு, பகல்ல ரிசல்ட் என்னங்கறத பார். சரி, போறேன். தேங்க்யூ. டேய், நாளைக்கு மட்டும் இந்த டிஃபன் கேரியர் சமாச்சாரம், டாக்டர் சமாச்சாரம் மாதிரி ஏதாவது ராங் ரிசல்ட் கிடைச்சது உன்னை காலையில வந்து பேசிக்க. வர விட மாட்டாங்கடா. ஏதாவது ஒரு வீட்டுல கட்டி போட்டுவாங்கடா. ஆரன் சத்தம் கேக்குது, கை எடுத்துறா. அவங்க வீட்டுல தான் வர்றாங்க போல இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்? மாப்பிள்ள மாதிரி கொஞ்சம் கோவமா இரு. இப்பவும் அப்படித்தான் இருக்கேன். இன்னும் கோவமா இரு. கெஞ்சு வாங்க, விட்டு கொடுக்காத, பிகு பண்ணு. ரொம்ப அப்படி ஓரமா போ, மெதுவா. வாங்கப்பா. ஐயோ, இப்படி கூச்சப்பட்ட எப்படி? வாங்க. ஆமா, என்ன தனியா இத வருதே? வாங்க வாங்க. வக்கீல், மாப்பிள்ள கிட்ட சொன்னியா? சொன்னேன், கொஞ்சம் வெறப்பாதான் இருக்கான். அவங்கடங்க, நீங்க தைரியமா போய் கெஞ்சுங்க. அப்படியே இருந்தான்னா முகவா கட்டையை பிடிச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் இறங்குவான். அப்புறம் கையை பிடிச்சுங்க, இன்னும் கொஞ்சம் இறங்குவான். அப்புறம் காலை பிடிச்சுங்க, நான் திரும்பிக்கிறேன். எப்படியோ அப்படியே ஈர்த்து பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்க. வாங்கப்பா. சீக்கிரம். என்னங்க என்னங்க, உங்களைத்தான். வாங்க வீட்டுக்கு போலாம். முடியாது.
மாப்பிள அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தயவு செய்து வீட்டுக்கு வாங்க. நான் எதுக்கு வரணும்? நீங்க தான் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. மாப்பிள இப்படி கோச்சுக்கிட்டா எப்படி? ஆத்திர அவசரத்துல அப்படி சொல்லிடுறது உண்டுதான். நீங்க நடந்துக்கலையா? சரி, வேணும்னா வாசப்படி மிதிக்க வேணாம். உங்களுக்கு மாமூல் வழி இருக்கு பாருங்க, ஜன்னல், அது வழியா வேணும்னா ஏறி குதிச்சு வந்துருங்க. நந்துக்கண்ணா பாவம் எவ்வளவு பெரியவர், வயசா மறந்து கெஞ்சினாரா? ஆமா மாப்பிள, பிடிவாதம் பண்ணாதீங்க மாப்பிள. அவருக்கு மரியாதை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, அங்க அவசரத்துக்காவது மரியாதை கொடுறா. அப்பா உங்களை எவ்வளவு கெஞ்சினாரு, வாங்கலே. பண்றானா ரொம்ப பண்ணுவான். பிகு சிவடா. ஓஹோ, அவங்களே கூட்டி போற மாதிரியா? போய் நன்னா திருப்தியா சாப்பிடு. போறோம் சாப்பிடுங்கத்தா. இதெல்லாம் உங்களுக்காகவே நான் செஞ்சேன். என் ஒருத்தனுக்கேவா விழவும்? ஒரு ஊரே சாப்பிடலாம் போல் இருக்க. முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க, மீதிய நான் சாப்பிட்டுக்கிறேன். மீதி அத்தனையும் நீ ஒருத்தியே சாப்பிடுவியா? ஓ, எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல இதெல்லாம் கூட எனக்கு பத்தாது. சாப்பிடுங்க. ஏம்பாமா, அம்மா லெட்டர் போட்டாங்களா? பதில் கூட போட்டேனே. பதில் எழுதிப்பா. என்ன எழுதுன? என்ன தினம் சினிமா டிராமா கூட்டிட்டு போறதாகவும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதாகவும் எழுதினேன். அப்பாவுக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். ராத்திரி பூரா தூங்க மாட்டார் போல இருக்கே. நீங்க சாப்பிடுங்க, வந்துடுறேன். மாப்பிள என்ன சிகரெட் குடிப்பான்னு எனக்கு தெரியாது. அதனால ஒவ்வொரு ரகத்துல ஒரு பட்டர் வாங்கிட்டு இருக்கேன். நிறைய குடிக்க சொல்லு. நிறைய குடிச்சா இருமல் வருமுங்க. ஆமாண்டா, இருமல் வருதோ இல்லையோ, ராத்திரி பூரா கண்ணு முழிக்கிறது குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த புகை மண்டலத்துல இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். மாப்பிள என்ன செய்திருக்காரு? இன்னும் சாப்பிட்டு இருக்காரு. பக்கத்துல போய் உட்காந்து நிறைய அள்ளி அள்ளி போட்டு போக சொல்றேன். ஏன்னா உடம்பு இழைக்காம இருக்கணுங்க. யாருக்கு? அவருக்கு தாங்க. என்னப்பா அது? உங்க அப்பா கடைவீதியே விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டாரா? நீங்க எந்த சிகரெட் குடிப்பீங்கன்னு தெரியாம எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாரு. ஷர்ட்டை கழட்டுங்க. எதுக்கு? கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும். இல்ல பரவாயில்ல. ஆமா, சேசு உன்ட்ட என்ன சொல்லிட்டு போனா? அது வந்து போங்கத்தான், எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்படவுக்கு என்ன சொன்னா? அப்படி இல்ல, உங்களுக்கு குழந்தை ஆசை வந்துச்சுன்னு சொன்னாரு. ஆமா, அதையும் அவர்கிட்ட சொல்லணும். நேரா இங்க வந்திருக்கலாமே. வந்து வந்து ஏன் தடுமாறீங்க? ஒண்ணு இல்ல. ஏங்க லைட் ஆஃப் பண்ணட்டுமா? மணி 9 தானே ஆகுது. இன்னைக்கு நேரத்தோட படுக்கணும்னு அப்பா சொன்னாரு. இப்படி தூங்குறா? சத்தம் போட்டு ஒருவேளை அந்த பொண்ணு பாமா எழுந்திருச்சு உட்காந்துருச்சுன்னா காரியமே கெட்டு போயிடுமே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. என்ன ஒழுகுது? வீடு ஒழுகலடா, வெளியிருந்து யானை பிளிருகிறது. எங்க தடவறான் பாரு.
கண்ணாடி தானே வலது பக்கமா வச்சிருக்கடா, எடுத்து மாட்டு. சேஷு, என்னடா விசேஷம்? டேய், மணி 2 போகுதுடா. ருக்மணி நேரத்துக்குள்ள தூங்கிருப்பா. சீக்கிரமா வாடா. சரி, நீ முன்னால போ, நான் பின்னால வந்துடுறேன். முன்னால போய் 2 அடிக்காம பெட்ரோலத்தை பிடிச்சு சொல்றியா? சீக்கிரம் வாடா மடையா. வந்துடுறேன், போடா. உண்மையிலேயே மாப்பிள்ள ரொம்ப கெட்டிக்காரருங்க. எதுலயுமே பிடி கொடுக்காமயே இருக்காரு. ஏன் மாப்பிள்ளடா? ஏன் ஏஜமா, உங்க மாப்பிள்ளைக்கு ராத்திரினா ரொம்ப பிடித்தமாச்ச. அன்னைக்கு அர்த்த ராத்திரி எல்லாம் சொல்லாம போன மாதிரி இன்னைக்கு போயிருக்க மாட்டாரு. அட படுபாவி, ஏண்டா நீயே அனுப்பிச்சு விட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு கதை அளக்குறியா? இல்ல ஏஜமா. இருடா இருடா, இத நீ சொன்ன உடனே எனக்கு பயமா இருக்குடா. யாருக்கும் தெரியாம நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வாமா 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 வாமா. ஏமா அழுதுகிட்டு இருக்க? என்ன நடந்துச்சு சொல்லிட்டாரம்மா? என்ன அக்கிரமத்தை பாருங்க. துணியில என்ன ஆக்குருமா? அட கொலகார பயல, அவன் ருக்மணி வீட்டுக்கு போயிட்டாமா. அவன் உன்கிட்ட பிரியமா இருக்கணும், அன்பா இருக்கணுங்கிறதுக்காக என்னென்ன வாங்கி கொடுத்தேன். மாமாங்கிற மரியாதை கூட இல்லாம சிகரெட்டு வாங்கி கொடுத்தானேம்மா. ஊதி தள்ளிட்டு போயிட்டானே. அவன் உங்க 2 பேரையும் ஒரே நேரத்துல வாந்தி எடுக்க வச்சிருவான் போல இருக்கிறேன். Get up. I said get up. என்ன இது? பனியன். போ. மல்லிகைப்பூ. தெரியுது. என் தலையில கனகாம்பர மல்லிப்பூ எப்படி வந்தது? இது உன் வீடு, உன் பெட்ரூம், எனக்கு எப்படி தெரியும்? விளையாடாதீங்க. இப்போ அந்த பூ என் தலையில இல்ல. ராத்திரி எங்க போயிட்டு வந்தீங்க? ஏன் முழிக்கிறீங்க? பாதி ராத்திரியில் அங்கிருந்து தானே எந்திரிச்சு வந்தீங்க. பதில் சொல்லுங்க. ருக்மணி, பாமா வேறையா? இத பாருங்க, கடைசியா சொல்றேன். என் பெட்ட மட்டும் யூஸ் பண்றதா இருந்தா இனிமே இங்க வாங்க. அதர்வைஸ் என்ன மாப்பிள, புறப்பட்டீங்களா? என்னம்மா இது, மாப்பிள குளிக்காம கூட புறப்பட்டாரு. குளிச்சுட்டு சாப்பிட்டு போக சொல்லக்கூடாது? அவரு இந்த வீட்டுக்கு மட்டும் மாப்பிள்ளையா வரும்போது குளிச்சுக்குவாரு. இப்ப போட்டோம். வேக வச்ச முட்டை மாதிரி ராஸ்கல் முண்டாம். நீ எல்லாம் ஏன்டா வக்கீலுக்கு படிக்கிற? அட, உன்னால உபகாரம் இல்லாட்டியும் உபத்திரமா இல்லாம இருக்கணும். எல்லாம் என்ன என்ன சொல்லு, ஒண்ணு சேர்க்கிறேன்னு சொல்லி ஏதாவது உளறி என் மான மரியாதை கெடுத்து வச்சிருக்கா. நந்து, என் லைஃப்ல எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த கேஸரை அழுத்திருக்க தெரியுமா? என்ன ரிஸ்க் எடுத்து என்ன கிழிச்ச? என்னத்தை கிழிக்கிற மாதிரி வச்சிருக்கிற நீ? ஏண்டா டேய், நானா உன்னை ருக்மணி லவ் பண்ண சொன்னேன்? நானா பாமாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன்? உனக்கு ஆசை 2 பேரையும் ஒன்னா மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்ப வந்து ஏண்டா என் மேல ஏறுற? சேஷு,
நான் ரொம்ப மண்டை காஞ்சு போயிருக்கேன். ஏதாவது பேசிட்டு வாங்கிட்டு என்னடா பண்ணுவேன்? பொருடுவியா? எனக்கு ஏற்கனவே தெரியும், ஜோசியம் சொல்லியிருக்கான் அல்பாயுஸ். என்னைக்கு இந்த கேஸ் எடுத்தனும் அப்பவே தெரியும்டா, இந்த கேஸ் முடியறதுக்கு முன்னாடியே நான் போயிடுவேன்னு. நீ அல்பாயுஸ், நீ 1000 பேருக்கு அல்பாயுஸ் பண்ணிடு. நீ வக்கீலடா? ஏன் வக்கீல் ஆடக்கூடாதா? அங்க பாடுறா, நிம்மதியா ஒருத்தர் அல்பாயுஸ்ல போறான். ஹேய், பின்னால வருதே கூட்டம், அவன் சொந்தக்காரன் நினைச்ச, எல்லாம் கடன் கொடுத்தவன். பாக்கலாம் எப்படி வசூல் பண்ண போறாங்கன்னு. எல்லாத்தையும் ஒன்ன மாதிரியே நினைச்சுக்கோ. ஆட்டத்தை பாடுறா. அந்த பணத்துக்கு பின்னாடி 2 பொம்மை நாட்டிகள் கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுதுன்னு போறாளே, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? செத்து போனவன் என்ன மாதிரி 2 பொண்டாட்டிக்காரன் நல்லா தெரியுது. கரெக்ட். ஆக நீ செத்தாத்தான் பாமா ருக்மணி 2 பேரும் ஒண்ணு சேருவா. அதுக்காக என்ன சாக சொல்றியா? செத்த மாதிரி படு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். மீதி என்ன எரிக்கிறதுக்கு என்ன ஏற்பாடோ அதை கிளீனா பண்ணிடுவேன். அடம் பிடிக்காதரா, நான் சொல்றதுல நல்ல பாயிண்ட் இருக்கு. செத்த மாதிரி படுத்துக்கோ. சேதி கேட்ட உடனே 2 பேரும் மின்னல் வேகத்துல ஓடி வந்து கட்டி பிடிச்சு ஒவ்வொன்னு ஒப்பாரி வைப்பாங்க. 2 பேரும் சேர்ந்த உடனே இதான் சாக்குன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி சேர்த்துடுறேன். அதுல ஒரு சந்தேகம். நல்ல பாயிண்ட் கிடைக்கும் போது ஏதாவது டவுட்ட கிளப்புவியே. அது இல்லடா, நான் செத்து போனா 2 பேரும் அழுவாங்கன்னு நினைக்கிறியா? அழுதா தாண்டா பொண்டாட்டி. டேய், இப்படி அலங்கோலமா படுத்துக்காத. நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு படு, அத பார்த்தாவது அழட்டும். இதுதான் கடைசி பாயிண்ட். இதுல ஒண்ணும் குழப்பம் வராத. குழப்பமே வராது. நீதான் சாக போறியே. என்னடா சொன்ன? என்ன ஒண்ணும் பண்ணிடாத, அப்புறம் தகவல் சொல்றதுக்கு ஆளே கிடைக்காது. பேசாம படு போ. நந்து செத்துட்டா. நந்து சி, இது அங்கல்ல போய் சொல்லணும். ருக்மணி 2 கொஸ்டியும் 2 பக்கமும் வந்துட்டு இருக்காங்க. மூச்ச புடுறா, நீ செத்தாச்சு. நம்ம புடி. கரெக்ட். நீ அழ வேண்டாம். அவங்க வரட்டுமே, ஊருக்கு முன்னாடி என்னடா ஒப்பாரி. ஐயோ நந்து, நந்து, பாமா ருக்மணி 2 பேரும் ஒண்ணு சேரலங்கிறதுக்காக இப்படி நீ பொட்டுற போயிடுவியாடா நந்து? என் பொண்ணு வாந்தி எடுக்கிறதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியே மாப்பிள்ள. ஐயோ, காது கேட்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாம காது கேட்காம போனதுக்கு அப்புறம் வந்து கத்திரிகளே. சொல்லாம கொள்ளாம கல்யாணத்தை பண்ணீங்களே, இப்படி சொல்லாமலே போயிட்டீங்களே மாப்பிள்ள. அவங்க 2 பேரும் இந்த ஜென்மத்துக்கு ஒண்ணு சேர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தானே கண்ண மூடனா. ஐயோ மாப்பிள்ள, குளிக்காம கூட புறப்பட்டு வந்தீங்களே. இல்லையே, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து குளிப்பாட்ட தானே போறோம். ஐயோ நந்து, இப்பதான் ஒவ்வொருத்தரும் ஆள ஆரம்பிச்சிருக்காங்க. கூடி சீக்கிரத்துல பாமா ருக்மணி 2 பேத்தையும் ஒண்ணு சேர்த்துறேன். கொஞ்சம் தம்புடி. அவசரமா பாத்ரூம் போறதுல எனக்கு போ. போக கூடாது மாப்பிள. நீ 2 பொண்டாட்டி கட்டி நீ கண்ட பலம் இதுதானா? என் பொண்ணு கதி இப்படி ஆயிடுச்சு, என் பேத்தி கதி இப்படி ஆயிப்போச்சு. சம்பந்தி அம்மா, சம்பந்தி அம்மா, சம்பந்தி அம்மா, சம்பந்தி அம்மா, சம்பந்தி அம்மா. நந்து, நம்ம கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா சக்சஸ் ஆகுதுடா. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்துட்டாங்க. யாரு? பாமா ருக்மணியா? சிச்சி, சம்பந்திக்கு 2 பேரும் ஒண்ணு சேர்த்துட்டாங்க. அந்த கிழவிங்க சேர்ந்தாச்சு. கூடிய சீக்கிரத்தை பாமா ருக்மணி 2 பேரும் ஒண்ணு சேர்த்துறேன்.
உன்னை சேர்த்து அழுக்கு இன்னைக்கு அதான் வேணும். ஐயோ நந்து, ஐயையோ. டேய் நந்து, லைஃப்ல இதாண்டா ஃபர்ஸ்ட் டைம் கேசரியை ஜெயிக்க போறேன். பாமா ருக்மணி ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்துட்டேன். ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? எனக்கு பார்க்கணும் ஆசையா இருக்குடா. அடே அறிவு கெட்டவனே, உன்னை எவ்வளவு நாள் இழுத்தடிச்சாங்க, கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சி அழுவிட்டுவே. நீ ஏன்டா அழுகுற? அவங்க ரெண்டு பேரும் அழுகுறது கேட்டா எனக்கு பாவமா இருக்குடா. முதல்ல அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ப்ராமிஸ் வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் எக்கடு கட்டாலும் அழுது ஒளிஞ்சு போடா. அழுங்க, குழம்பி தீர்த்திருங்க. செத்ததுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து பேசுவேன்னு தெரிஞ்சா என்ன புண்ணியம்? நீங்க முதலையே ஒண்ணு சேர்த்திருந்தா இவன் செத்திருப்பாரா? இப்படி ஒரு சாவாரு எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணாவே இருந்துருவோமே. உண்மையாவா சொல்றீங்க? நிஜமாவா? சத்தியமாவா? ஐயோ, இப்ப கூட ஒண்ணு குடிபிடி போயிடல. அந்த கடவுள் வேற பாரத்தை போட்டு ரெண்டு பேரும் வாய திறந்து இனிமே நாங்க பிரிய மாட்டோம், ஒண்ணு சேர்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா உட்கார்ந்துருவா. போய் சொல்ல போறேன். நாங்க ரெண்டு பேரும் இனிமே ஒண்ணாவே இருப்போம். நீங்க எழுந்துருங்க. நாங்க ரெண்டு பேரும் இனிமே ஒண்ணாவே இருப்போம். நீங்க எழுந்துருங்க. கடவுளே, உனக்கு கண் இல்லையா? உனக்கு கருணை இல்லையா? இந்த இளம் பிஞ்சுகள் இப்படி நினைக்க பிரியப்படுகிறாயா? வேண்டாம், அடிக்காது. முதலில் இவரை உட்கார வைத்து உயிரை கொடு. உயிரை கொடுத்த பிறகு உட்காரவே. கடவுளே, ஏண்டா முண்டா எழுதுறேன்டா. நந்து, அங்க பாத்தியா? லோகத்துல இந்த மாதிரி சில நீதிகள் உண்டு. எப்படி நாய்வார நிமித்த நினைக்கிறது முட்டாள்தனமோ, எப்படி நட்சத்திரங்களை என்ன நினைக்கிறது முட்டாள்தனமோ, அதே மாதிரி ரெண்டு பொண்டாட்டிகளை கட்டிக்கிட்டு ஒருத்தர் நிம்மதியா குடுத்தனம் பண்ண நினைக்கிறதும் முட்டாள்தனம். உன்ன மாதிரி ரெண்டு பொண்டாட்டிக்கார எண்டெல்லாம் என்ன தெரியுமோ? கதவை திரடி பாமா, என் காலு வலிக்கலாமா, ஆத்தவ சிரிப்பாடி பத்தினி பெண்டாட்டி சாப்பாட போடாதே, அடி 1000 ஆனாலும் வீட்டுக்குள்ள வச்சுக்கோ, வெளியில விரட்டாதே. கதவை திரடி ருக்கு, என் காலு வலிச்சு கிடக்கு, ஆத்தவ சிரிப்பாடி பத்தினி பெண்டாட்டி சாப்பாட போடாதே, அடி 1000 ஆனாலும் வீட்டுக்குள்ள வச்சுக்கோ, வெளியில விரட்டாதே. கதவை திரடி ருக்கு, என் காலு வலிச்சு கிடக்கு, என் காலு வலிச்சு கிடக்கு, என் காலு வலிச்சு கிடக்கு.